அவ்வளவுதான். சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இருக்காமா? செக் பண்றேன் சார். சொல்லுங்க. கிளியர் போட்டுருக்கீங்களா? செல்வம் வெறும் செல்வம் நேம் போட்டிருக்கு ஒருத்தருங்களா? என்ன தெரியல. சொல்லுங்க. கிளியர். ஓகே சார். பார்க்குறேன் சார். உங்களால பாத்துக்கங்க. இருக்கு சார். வந்திருக்கா சார். கோகஸ் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. ரைட். வெரி குட். ஓகே சார். ஒன் செகண்ட் சார். வணக்கம் சார். இருங்க சார். மியூட் பண்ணிக்கோங்க சார். ஒன் செகண்ட் சார். சார் மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே ரைட். குட் ஈவினிங் சார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். இது செல்வன் சார். எஸ். சவுண்ட் நல்லா இருக்கியா? கிளியர் சார். என்னோட சவுண்ட் கேக்குதா? கேக்குது. ரைட். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டு போட்டுக்கிறேன். Recording in progress. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. So, good evening. Welcome to all our SMG participants. So, இன்றைக்கு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா டேவிட் செல்வன் சாருடைய சப்ஜெக்ட். ஏற்கனவே அவங்க வந்து ஏகப்பட்ட தலைப்புல அவங்களுக்கு ஒரு தனி சேனல் வச்சிருக்கிறாங்க. அந்த சேனல் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் பயனடைகிற மாதிரி நம்மள மாதிரி அவங்களும் மனசார உண்மையாக நேர்மையாக எல்லா ஏஜென்ட்டுகளும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையில அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ டெய்லி ஒரு 40 நிமிஷம் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல நம்ம குரூப்ல உள்ளவங்களும் நிறைய பேர் கேட்டுட்டு வரீங்கன்னு தெரியும். அந்த குரூப்ல உள்ளவங்களும் நம்ம குரூப்ல வந்து கேட்குறாங்க, அதுவும் தெரியும். ஸோ எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டு இருக்கீங்கிறது தெரியும். ஸோ இன்றைக்கு நம்ம சார் வந்து எப்போ கூப்பிட்டாலும் நம்ம குரூப்புக்கு பேச வர்றாங்க அப்படிங்கும்போது இதுவும் ஒரு பிரபஞ்சத்துல ஒரு அங்கம் தான். இது ஒரு பிதாமகன் இல்ல, இது ஒரு அங்கம் தான் சொல்லலாம். ரெண்டாவது நம்ம பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எத்தனையோ பேர்கிட்ட பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். மும்பையிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி. மேக்சிமம் சில விஷயங்கள்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கிற மாதிரியே இன்னும் அமையல யாருக்கிட்டையும். அதாவது வேலை பாக்குறாங்க, நல்ல வேலை பாக்குறாங்க, நல்ல கிளப் மெம்பர் ஆகுறாங்க,
MDRT, COT, TOT இந்த மாதிரிலாம் ஒரு உயர்ந்த பதவியெல்லாம் அடைகிறாங்கிறது அது ஒரு பெரிய ஒரு அதிசயம் மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா, அந்த ஒரு டிஓடியோ இல்லைன்னா ஒரு MDRTயோ ஒரு கோலை அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு நீங்க பாலிசிக்கு ஓடுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசியை பிடிக்கிறீங்க. ஸோ இது ஒன் வே ட்ராக். ஆனா ஒரு சில மேனேஜர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு கஜலட்சுமி மேடம் எடுத்துக்கங்களேன். கஜலட்சுமி மேடம் இருக்கீங்களா? கஜலட்சுமி மேடம் ரைட். இப்ப ஒரு மேனேஜர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் என்ன, உங்களுடைய பாசிவ் இன்கம் என்னன்னு கேக்குறாரு. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களோட ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பாசிவ் இன்கம்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆக்டிவ் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் போடுவாங்க. பாசிவா? இல்ல ஆக்டிவ். பாசிவ்னா மினிமம் கமிஷன். சரி ரைட். அதாவது நண்பர்களே, நீங்க மாசம் சம்பாதிக்கிற பைசா தான் ஆக்டிவ் இன்கம். ஆனால் அந்த மாசம் சம்பாதித்த பணத்தை ஒரு ரினிவலா நீங்க வாங்கும்போது அது பாசிவ் இன்கமா மாறுது. சோ நம்மளுடைய ஏஜென்ட்டுகள்லாம் என்ன பண்றாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மும்பைலையும் சரி குஜராத்லயும் சரி அவங்க எல்லாம் பாசிவ் இன்கம் தொடவே மாட்டாங்க. பாசிவ் இன்கம் தொடாம ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சேர்த்து வச்சு பிளாட் வாங்குறாங்க, சொத்து வாங்குறாங்க, கோல்டு வாங்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளாட்டை வாடகைக்கு விடுறாங்க. வாடகைக்கு வருமானத்தை வச்சு அதை ஒரு 5 வருஷம் சேமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளாட் வாங்குறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துல அந்த ஏஜென்ட் கையில ஒரு 10 பிளாட் இருக்குது. அப்போ ஒரு 15 வருஷம் கழிச்சு அவரோட பாசிவ் இன்கம் வச்சு அவங்களோட பென்ஷன் ஸ்கீம் மாதிரி சாகிற வரைக்கும் அருமையா வாழ்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட வாரிசு பணக்காரங்களா தான் இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், டோன்ட் டச் யுவர் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி குஜராத் சூரத் எல்லாம் அப்படித்தான் நடக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ரினிவல் கமிஷனை பூரா தொட்டு பூரா காலி பண்ணிடுறோம், பேங்க் பேலன்ஸை இல்லாம ஆக்கிடுறோம். அது எந்த வகையில நஷ்டங்கிறது பிராக்டிக்கலா பாத்துக்குங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது ஒரு ரெக்கார்டு கேட்கணும். இப்ப ரெக்கார்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கஜலட்சுமி மேடம் எடுத்துக்கங்க. கஜலட்சுமி மேடம் இப்ப நீங்க ஏஜென்சி எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? 13 இயர்ஸ். இந்த 13 வருஷத்துல மொத்த எத்தனை பாலிசி வச்சிருக்கீங்கன்னு உங்களால கரெக்டா சொல்ல முடியுமா? இல்லமா, இது வரைக்கும் பண்ணுன பிசினஸ் how many policies are squad and how many lives, பாலிசி எத்தனை, லைவ்ஸ் எத்தனை, சம் அஷ்யூர்ட் எத்தனை, நீங்க வாங்கின பிரீமியம் எவ்வளவு, அந்த ரெக்கார்டு இருக்கிறதா? இருக்கு சார். 1343 பாலிசி சாஃப்ட்வேர்ல வச்சிருக்கீங்க சரிதானே? ஆமா சார். சாஃப்ட்வேர்ல வச்சிருக்கீங்க, மேனுவல் வச்சிருக்கீங்களா? இல்ல சார். நாளைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இழுத்து கூட்டிட்டானே என்ன பண்ணுவீங்க? இல்ல வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் கட்ட முடியலன்னு என்ன பண்ணுவீங்க? அப்ப இந்த ரெக்கார்டுக்கு எங்க போவீங்க? சற்று சிந்திங்க. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா பாலிசி சர்வீஸை பொறுத்தப்பட்ட இத்தனை வருஷத்துல நீங்க எத்தனை பேருக்கு லோன் வாங்கி கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு லோன் இன்ட்ரெஸ்ட் வாங்கி கட்டிருக்கீங்க, எத்தனை பேருக்கு மெச்சூரிட்டி பைசா கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு டெத் கிளைம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதுல இயர்லி கிளைம் எவ்வளவு, நான் இயர்லி கிளைம் எவ்வளவு, இந்த மாதிரி எல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா? இந்த சரண்டர் பண்ணிருக்கீங்களே, சரண்டர் அமௌண்ட் எவ்வளவு, இதெல்லாம் ஒரு ரெக்கார்டு வைத்திருந்து நீங்க எல்ஐசிக்கு 13 வருஷமா சம்பாதிச்சு கொடுத்த இன்கம், அதாவது இன்புட், எல்ஐசிக்கு நீங்க கொடுத்த பிரீமியம் எவ்வளவு, எல்ஐசில இருந்து உங்க கஸ்டமருக்கு போன பிரீமியம் எவ்வளவு, அவுட்புட் என்ன, இதெல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் மேனுவலா வச்சிருக்கணும். ஒரு பக்கம் சாஃப்ட்வேர் இருந்தாலும் அது ஒரு வகையான அது நல்ல பழக்கம் தான். நான் சாஃப்ட்வேரை குறை சொல்லல. ஆனாலும் மேனுவலா ரெக்கார்டு வைத்திருந்தால் பாருங்க, ஒரு அகமதாபாத்ல ஒரு ஏஜென்ட் சிஎம் கிளப் 25 வருஷமா இருக்கிறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு இது இல்ல, ஒரே ஒரு நோட்டு தான் இருக்கு. அவர்கிட்ட சைக்கிள் கிடையாது, பைக்கு கிடையாது, கார் கிடையாது, ஒரு மொபைல் போன் கூட கிடையாது. ஆனாலும் 25 வருடமாக சிஎம் கிளப் இருக்காரு.
அவருக்கு வயசு இப்போ 75 78 நாளைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அப்ப அவர் எப்படி ரெக்கார்டு வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? சோ நண்பர்களே, சற்று கொஞ்சம் சிந்தியுங்கள். ரெக்கார்ட் கீப்பிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம செல்வன் சார் இன்னைக்கு சப்ஜெக்டே அதுதான். அவர் ரெக்கார்ட் கீப்பிங் எப்படி வைக்க சொல்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா கேட்போம். நானும் உங்களோட சேர்ந்து கேட்க ஆவலோடு இருக்கிறேன். அவர் ரெக்கார்டு கீப்பிங்னா நம்ம ஒரு எல்ஐசிங்கிறது ஒரு டிஜிட்டல் ஆபீஸ், ஒரு ஏஜென்ட்ங்கிறது ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்கணும், ஒரு குட்டி எல்ஐசி ஆபீஸ் மாதிரி வச்சிருக்கணும் ரெக்கார்டு அப்படிங்கிறது நம்ம எஸ்எம்ஜி குரூப் மூலம் இந்த மீட்டிங் மூலமாக தெரிவிக்கிறதுக்காக செல்வன் சார் வந்திருக்கிறாரு. ஸோ அவங்கள வந்து நம்ம வரவேற்று அவரை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் ஒரு இது, அதாவது நம்ம எஸ்எம்ஜி குரூப்ல கஜலட்சுமி மேடம் 100 பாலிசி நேற்று முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எஸ்எம்ஜி குரூப் சார்பாக எல்லாரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கங்க்ராட்ஸ். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உத்வேகமான ஒரு இது பாருங்க. சோ சிங்கப்பெண்ணே எஸ்எம்ஜி குரூப்பாக கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். கஜலட்சுமிக்கு வாழ்த்துக்கள். அதாவது நம்ம குரூப்ல முதல் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாங்க. நீ அடுத்த செஞ்சுரி அடிக்கிற சிங்கப்பெண் யார் என்று தெரியவில்லை. அதே மாதிரி ஜென்ஸா இருந்தாலும் சிறுத்தைகளும் சதக்கு அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். ஸோ எனிவே இது மாதிரி யாராவது அச்சீவ்மெண்ட் பண்ணீங்கன்னா தயவு செய்து குரூப்ல தெரியுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களை வாழ்த்துவோம், வளர வைப்போம், நாமும் சேர்ந்து வளருவோம் என்று சொல்லி நம்ம டேவிட் செல்வானை நம்ம பேச அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். சார், நீங்க உங்களோட பேச்ச ஆரம்பிக்கலாம் சார். வெல்கம் சார், வெல்கம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். எஸ்எம்ஜி குழுமத்தினுடைய தலைவர் திரு சுந்தரம் சார் மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு சரவணன் சார், அமுதா மேடம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். சார், எத்தனை நேரம் எடுத்துக்கலாம்? 9 மணியா 9:10? 9:10 வச்சுக்கலாம் சார். ரைட், ஓகே. நண்பர்களே, ஏன்னா இந்த புது சப்ஜெக்ட், ஸோ முதல் முறையா எஸ்எம்ஜில தான் பேசுறோம். இந்த ரெக்கார்ட் கீப்பிங் டிஜிட்டல் ஆபீஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் பேசுறோம். ஸோ வேற எங்கேயுமே பேசுறது இல்லை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் படம், வேற எங்கேயும் போடாத முதல் படம். ஸோ நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். கட்டாயமாக நீங்க வந்து எனக்கு சாட் பாக்ஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா புது சப்ஜெக்ட்னால கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நேரம் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மனதில் நிற்கும் அளவுக்கு என்னால் சொல்ல முடியும். ஸோ உங்க லைஃப்ல சார் சொன்ன மாதிரி ரெக்கார்டு எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது அவர் பெரிய குறையா சொல்லியிருந்தாரு. ஸோ இனிமேல் எஸ்எம்ஜி குழுமத்தில் யாரெல்லாம் நீங்க வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குறை இனிமேல் இருக்காது. அதுக்கான வழி சொல்லித்தருவது எங்களுடைய வேலை. ஸோ கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஸோ இந்த வழிபாடு சொல்லித்தரல, அந்த அப்ளிகேஷனையும் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். அந்த எக்ஸல்ல போட்டு வச்சிருக்கேன், அது கூட உங்களுக்கு அனுப்பி வச்சுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல நினைக்கிறேன். அதெல்லாமே நான் சொல்லிட்டு வந்துட்டு, ஏன்னா ஒரு ஆஃபீஸ்னா என்ன, டிஜிட்டல் ஆஃபீஸ்னா என்ன, ஏன் ரெக்கார்ட் கீப் பண்ணணும் அப்படிங்கலாம் அழகா சொல்லி முடிக்கிறேன். நண்பர்களே, சரியாக 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் நீங்க வெளியே கட்டாயம் உங்களுக்கு கிடைக்காது. அது கேரண்டியா சொல்றேன். இந்த சப்ஜெக்ட் வெளியே கட்டாயம் கிடைக்காது. சுந்தரம் சார் சொல்லும் போதே சொன்னார், செல்வம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மேனேஜர் கேட்ட ஒரு ஆஃபீஸர் கேட்டாரு, ரெக்கார்டு கீப்பிங் எடுத்துலாம் கேட்டாரு, கிளாஸ்ல எடுத்தாலும் கேட்டாரு. ஸோ எடுக்கல அப்படிங்கிறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாரு. எடுத்தலாம் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, கட்டாயம் சாட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சா சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. நம்ம சுந்தரம் சார் லைன் இருக்காரு, அவரும் நீங்க சாட் பாக்ஸ் நான் பார்க்காட்ட கூட அவர் சொல்லி ஸ்டாப் பண்ணி சொல்ல சொல்லுவாரு, நான் சொல்லித்தரேன். சுந்தரம் சார் ஏதாவது மக்கள் கேட்டாங்கன்னா எனக்கு கட்டாயம் நீங்க நிறுத்தி எனக்கு சொல்லிக்கலாம். ஓகே சார், ஓகே ரைட், ஓகே. நண்பர்களே, பவர் பாயிண்ட் வந்து இப்போ நான் தரேன். இந்த பவர் பாயிண்ட் நோட் பண்ணி வைக்க வேண்டாம். இந்த பவர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க எதுவுமே நோட் பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சாட் பாக்ஸ் பாத்துக்குமா அமுதா? ஓகே சார், ஓகே சார். நண்பர்களே, இந்த நிகழ்வு வந்து 252வது நிகழ்வு. உண்மையிலே வந்து சாதாரண நடத்த முடியாது. ஸோ சிறப்பாக, அதுவும் தினம் புதிய தலைப்புகள் நடத்திட்டு வராங்க. உண்மையிலே ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா முகவர்களுக்காக ஒரு மும்பையிலிருந்து
சுந்தரம் சார் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு வாழ்த்து. அதே போல நம்முடைய எஸ்எம்ஜி குரூப்புடைய குடும்பத்திலிருந்து கஜலட்சுமி மேடம் வந்து செஞ்சுரி பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கும் எனது சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய இன்றைய சப்ஜெக்ட் வந்து டிஜிட்டல் ஆஃபீஸ் ரெக்கார்டு மேனேஜ்மெண்ட். இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ முதல்ல டிஜிட்டல் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் ஆஃபீஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நார்மல் ஆஃபீஸ்னா என்ன, டிஜிட்டல் ஆஃபீஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நார்மல் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்துங்க. நண்பர்களே, எனக்கு நேரம் 1 மணி நேரம் பத்தாது, அதனால நம்ம ஸ்பீடா போயிருவேன். நீங்க ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமாக நீங்க சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களோட அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. யூஸ் பண்ணீங்கன்னா நான் சார் வந்து நிறுத்தி நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். தெரியலங்கன்னா அங்கேயே நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு நம்ம 1-to-1 பேசுறது தான். பெரிய இதாக நினைச்சிட்டு வேண்டாம். 1-to-1 பேசுறது தான். நம்ம குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ நார்மல் ஆஃபீஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ஏஜென்ட். நண்பரே, நான் சொல்லித்தரது எல்லாமே ஒரு நார்மலா லோ லெவல்ல இருந்து போறது சொல்லித்தரமா தான் இருக்கும். பெரிய ஹை லெவல் சொல்றதுலாம் வந்து எனக்கு புரியாது. ஸோ ஹை லெவலில் யாராவது எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி இருந்தாலும் கூட அவங்களுக்கு தகவல் கட்டாயம் இருக்கும். இருந்தாலும் எல்லா ஏஜென்ட்டும் பயன்படணும் அப்படிங்கிறத உரிமையா மெதுவாக சொல்லித்தர நீங்க தெளிவாக கேட்டுங்க. நார்மல் ஆஃபீஸ் அப்படின்னா ஒரு ஏஜென்ட் இருப்பாரு. ஸோ அந்த ஏஜென்ட் ஒரு ஸ்டாஃப் வச்சிருப்பாரு. ஒரு 2 டேபிள் இருக்கும், 2 சேர் இருக்கும், ஒரு பீரோ இருக்கும், ரெக்கார்ட் செக்யூர் பண்ணி வச்சிருப்பாரு. இப்படிதான் பொதுவாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ஆஃபீஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க. ஒரு சில அது மாறி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, மாறி இருக்கு. ஸோ இப்போ இருந்து நம்ம எப்படி மாறணும், என்ன ஆஃபீஸ் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பாருங்க, அந்த ஆஃபீஸ்ல என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்றோம். என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது வந்து பேசிக்கா போட்டிருக்கேன். இந்த டெப்தா நீங்க உள்ள போகாதீங்க, பேசிக்கா போட்டிருக்கேன். நீங்க கூடயே இருந்தீங்கன்னா நீங்க இதுல நான் சொல்ல வந்த விஷயம் முழுமையா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக பல விஷயம் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா எஸ்எம்ஜி குரூப் வந்துட்டு நீங்க சும்மா போக வர மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தகவல் இருக்கும். அந்த தகவல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்ல கேஷ் கலெக்ஷன் பண்ணுவாங்க. ரெனியூவல், அந்த பாலிசருடைய ரெனியூவல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஃபோன் மூலம் சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. லெட்டர் அனுப்பி ஃபாலோ பண்ணுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங், அதாவது 6 மாசம் பணம் கட்டாத நபர்களை ஃபோன் பண்ணி நீங்க பணம் கட்டுன்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. லேப்ஸ், இன்கேஸ் லேப்ஸ் ஆனால் அந்த லேப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இது பேசிக். அடுத்து பார்த்தீங்கன்னா லோன். இன்கேஸ் லோன் எடுத்து கொடுத்தானா லோன் எடுத்து கொடுப்பாங்க. அந்த லோனை திருப்பி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்றது. ஸோ ஃபார்ம் ஃபில் பண்றது பார்த்தீங்கன்னா நியூ பாலிசி ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், எல்லாம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது. அதே மாதிரி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். பீரோலையோ அல்லது ரேக்லையோ வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே, வெட்டிடே விஷ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃபோட வேலை இதைத்தான் இருக்கும். அப்புறம் வாக்கிங் கஸ்டமர், யாராவது ஆஃபீஸ் வந்தாலும் அந்த கஸ்டமர்கிட்ட அவர் என்ன கேட்கறதோ அதை சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பாலிசி, யாராவது ஆஃபீஸ் வந்தவங்க நியூ பாலிசி கேன்வாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்கொயரி, யாராவது எல்ஐசி சம்பந்தமாக ஏதாவது என்கொயரி கேட்டாலும் அதை அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஆஃபீஸில் இதுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒர்க். நண்பர்களே, இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க கண்டிப்பா வெளியே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா சந்தோஷம் சொல்லி தான் வந்திருக்காரு. ஸோ தயவு செஞ்சு நீங்க போனை அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா 100 பேர் வந்துட்டாங்க, மறுபடியும் நீங்க உள்ள வர முடியாது. ஸோ போன் தான் கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நீங்க உள்ள வர முடியாது. ஸோ தயவு செஞ்சு நீங்க முழுமையாக கேளுங்க. கடைசி போக உங்களுக்கு இன்னும் அதிக சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ஆஃபீஸ் அப்படி இப்படி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி டிஜிட்டல் ஆஃபீஸை மாற்றணும், ஏன் மாற்றணும் அப்படின்றது இங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுமா அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன் டெய்லி 252 செஷன் எடுத்திருக்காங்கன்னா எதுக்காக நடத்துறாங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணுறதா நடத்துறாங்க. நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு தகவல் இங்கே கிடைக்காதா, சொல்லித்தர முடியாதா அப்படிங்கிறதா புது ட்ரைனர்ஸ் வச்சு புதிய முகவர், வளர்ந்த முகவர், வளரக்கூடிய முகவர் எல்லாத்தையும் வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஆஃபீஸ் மேனேஜர்ஸ், ட்ரைனர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காகனா எல்லா ஏஜென்ட்ஸும் ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஸ்மார்ட் ஒர்க் மாறணும். ஈஸியா நீங்க மூவ் பண்ணி ஈஸியா நீங்க போகணும், ஈஸியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இந்த ட்ரைனிங் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள். இது பார்த்துருக்கீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சிடும். ஒரு நபர் தூக்கி வராது. இவரு அழகா ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்ல ஒரு ரோலர் வண்டி இருக்கு, அதை வச்சு அழகா ஒரு சுண்டுவலை தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. நல்லா பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும், ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதை பார்த்துங்க. அடுத்து பாருங்க, இது ஆல்ரெடி இந்த சார்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுல பின்னாடி பாருங்க, முன்னாடி பார்க்காதீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முகவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஸ்கொயரா இருக்கிறத செதுக்குறாரு. ஸோ இந்த செதுக்குற வேலை யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்முடைய சுந்தரம் சார் தலைமையில ஒரு டீம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களையும் எல்லோரையும் சுந்தரம் சார் தலைமையில அதை செதுக்குறாங்க. எதுக்குன்னா நீங்க வந்து ஸ்கொயரா தள்ளிட்டு போயிட்டு இருக்க ஏஜென்ட்டை நீங்க வந்து நாலேஜ் அப்டேட் பண்ணி நீங்க உரண்டி ஆகிட்டு அழகா போய்க்கலாம். இந்த வேலையை செய்யறதுனா நம்முடைய எஸ்எம்ஜி குழுமத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பாளரும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து இப்படி பண்ணத்தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண, ஸ்மார்ட்டா நீங்க வந்து பிசினஸ் பண்ண முடியும், அதிக வருமானம் சம்பாதிக்க முடியும் நோக்கத்துக்காக. நண்பர்களே, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஏதோ இன்னைக்கு பேச நினைச்சிட்டு இருக்காதுங்க. இன்னைக்கு கத்துக்கூடிய முகவர்கள் அடுத்த 5 வருஷத்துல
எஸ்எம்ஜி குழுமத்தில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் இந்த மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மூவருமே அந்த 5 வருஷத்துல அவங்க லெவல் எங்கேயோ போயிருக்கு. அன்னைக்குதான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு தான் செடி வச்சுட்டு இருக்காங்க, விதை போட்டு இருக்காங்க, தண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுங்க. நீ இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நேற்று வீட்டு கட்ட பண்ண இன்னைக்கு கட்ட பண்ணு நினைச்சிட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடாதீங்க. அதாவது ஒரு விதை போட்டு செடி வச்சு இப்பதான் மரம் ஆகிட்டு இருக்கு. 5 வருஷத்துல 10 வருஷத்துல தான் உங்களுக்கு இதனுடைய அருமை உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க சொல்லுவீங்க. அதனாலதான் ரொம்ப தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண விஷயம் பண்றதுல உங்களை செதுக்குறதா இந்த குடும்பத்துடைய வேலையாக இருக்கு. அந்த மாதிரி செதுக்கும் பொழுது தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணுங்க. அதாவது எனக்கு டைம் ஆயிடுச்சு, வேற போன் அட்டன் பண்றேன் போகாதீங்க. ஏன்னா உங்க மேல ஒரு மீட்டிங்கில் உட்கார வச்சு இவ்வளவு சொல்லித்தராங்கன்னா நீங்க அதையே அக்செப்ட் பண்ணி ஓகே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு 8 to 9 இந்த குடும்பத்துக்காக டைம் கொடுத்து இருந்து பண்ணுங்க. கேட்டுக்கொண்டு பாருங்க. ஏதாவது ஸ்மார்ட் ஒர்க் வேப் பண்ணுறத போட்டு காட்டிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்த பாருங்க, இது முக்கியம் பாருங்க. முகவாண்மையில நியூ பிசினஸ்ல வரக்கூடிய வருமானம் வந்து 35% அப்படி மைண்ட்ல வச்சிருக்கீங்க. சர்வீஸ் ஒர்க்குக்காக வரக்கூடிய ரெனியூவல்ஸ் வந்து 5%. நண்பர்களே, இது நல்ல முக்கியமானது. 35% நியூ பிசினஸ் சர்வீஸ் ஃபர்தரா வரக்கூடிய வருமானத்துக்கு 5% வருமானம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு இருக்க வருமானம். ஸோ சார் சொன்ன மாதிரி ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா ஆக்டிவ் இன்கம் 35, பேசிவ் இன்கம் வந்து 5%. சார் சொன்ன அந்த மெத்தட பார்த்தா பேசிவ் இன்கம் 5% வந்துட்டு இருக்கு. அப்படி மைண்ட்ல வச்சுங்க. இப்போ இதை பாருங்க, இதுதான் முக்கியமானது. நியூ பிசினஸ் 35, சர்வீஸ் ஒர்க்குக்காக ரெனியூவல் மட்டும் 5% கொடுத்துட்டு இருக்காங்க. இன் ஆவரேஜ். உடனே ரொம்ப அக்யூரேட்டா கணக்கு போடாதீங்க. 7.5 போடுன்னு சொல்லாதீங்க. எல்லாமே இருக்கு. ஒரு தெரிஞ்சுக்கா சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க நியூ பிசினஸ்க்கு 35%, சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா 5%. நீங்க சர்வீஸ் 7 மடங்கு வேலை செஞ்சாதான் 35% வாங்க முடியும். நல்லா புரிஞ்சுக்க. 7 மடங்கு வேலை செஞ்சாதான் 35% நமக்கு கை கிடைச்சிட்டு இருக்குது. அப்படின்னா 5% நீங்க பண்ணணுமா இல்லது இந்த வேலையை வேற நபர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு புதியவர்கள் 2 பேரும் சேர்த்து பண்ணுங்க. கொஞ்சம் வளர்த்தவங்க ஒரு ஸ்டாஃப் வச்சு நான் சொல்லக்கூடிய வேலை அவங்க வச்சு வேலை வாங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இது நம்மளே செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சு செய்யறது ரொம்ப நல்லது. ஸ்மார்ட் டிஜிட்டல் ஆஃபீஸர் இருந்தாலும் கூட ஒரு நபரை வச்சு நீங்க நியூ பிசினஸ் மட்டும் தான் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். 35% வாங்க நீங்க ஒர்க் பண்ணுங்க. 5% வேற நபரை வச்சு வேலை வாங்கி ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே நண்பர்களே. சுந்தரம் சார், நான் பேசுறது தெளிவா கேக்குதா? புரியுற மாதிரி இருக்கா? கேக்குது சார், கிளியரா கேக்குது. ரைட், கிளியரா இருக்கு சார். ரைட், ஓகே நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம சப்ஜெக்ட் போவோம். சரி, இவ்வளவு சொல்றீங்களா சார், எதுக்காக இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சீங்க சொல்லுங்க சார். பாத்துங்க. இப்போ வந்துட்டோம் டிஜிட்டல் ஆஃபீஸ். டிஜிட்டல் ஆஃபீஸ் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் நீங்க பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு வந்து கூட ஆண் பெண் எல்லாம் கிடையாது. அந்த ப்ரொஃபஷனலா எடுத்துக்கொண்டு தவிர ஆண் பெண் அதில் எடுத்துக்க கூடாது. ஸோ எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்துதான். ஸோ நீங்க அதில் உட்காரமா நினைச்சுங்க. ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத சிஸ்டத்துல கொண்டு வரணும். ஒன்று லேப்டாப்ல அல்லது செல்போன்ல அல்லது டெஸ்க்டாப்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இப்போ எஸ்எம்ஜி குழுமத்துடைய மிக முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கு. ஸோ அதை தான் நான் எடுக்க போறேன். ஸோ டிஜிட்டல் ஆஃபீஸ்ல என்னென்ன வருது அப்படிங்கிறத தெளிவா பார்த்துங்க. டிஜிட்டல் ஆஃபீஸ் அப்படின்னா நண்பர்களே, நான் சொல்றதை மட்டும் மொத்தம் படிச்சுட்டு இருக்காருங்க. நண்பர்களே, எப்பயுமே நான் சொல்லும் பொழுது அதை மட்டும் நீங்க படிங்க. நீங்க உடனே ஸ்லைடை பார்த்து உள்ள படிச்சுட்டு இருக்காருங்க. அது கரெக்டா மேட்ச் ஆகாது. நியூ பிசினஸ் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத முதல்ல படிங்க. நியூ பிசினஸ் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா சஸ்பெக்ட், ப்ராஸ்பெக்ட், கஸ்டமர், கிளைண்ட், அட்வொகேட், இதுதான் வந்து வேர்ல்டு வைடா உள்ள ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு போனா சஸ்பெக்ட், ப்ராஸ்பெக்ட், கஸ்டமர், கிளைண்ட், அட்வொகேட், இதுதான் ஸ்டாண்டர்ட். இப்போ இது உள்ள டெப்தா நம்ம உள்ள போய் சொல்ல போறது இல்லை. ஏன்னா எனக்கு சப்ஜெக்ட் வேற. அதனால இதுதான் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சஸ்பெக்ட்னா யார் அப்படின்னா, உங்க செல்போன்ல இல்லாத நபர்கள் அப்படின்னு நான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க செல்போன்ல யாரெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாம் சஸ்பெக்ட். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க செல்போன்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க ப்ராஸ்பெக்ட். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்க செல்போன்ல எவ்வளவு நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஒரு 1000 நம்பர் இருக்கு அப்படின்னா 1000 பாலிசி நீங்க கண்டிப்பா பண்ணி இருக்கணும். 1000 பாலிசியில 30% நீங்க விட்டுருங்க. அப்ப 700 பாலிசி நீங்க ஈஸியா பண்ண முடியும். உங்க கையிலேயே வந்து எல்லா சோர்ஸும் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த நம்பர்ல எல்ஐசி ஏஜென்ட்ஸோ அல்லது ஆஃபீஸ் ஸ்டாஃப் நம்பரை கழிச்சிருங்க. ஸோ அதாவது 30% எல்லாமே தள்ளி விட்டேன். ஸோ 1000 நம்பர் இருந்தால் 70% வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியான இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி நம்பர் தான் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்க செல்போன்ல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு இன்னிலிருந்து மைண்ட்ல ஏற்றுக்குங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கஸ்டமர். கஸ்டமர் அப்படிங்கிறவங்க உங்கள்கிட்ட பாலிசி எடுத்த நபர்கள். ஸோ உங்கள்கிட்ட பாலிசி எடுத்த நபர்கள் கஸ்டமர். அப்படின்னா நீங்க செல்போன்ல என்ன பண்ணணும்னா அதுல கான்டாக்ட் குரூப் செட் பண்ணலாம். ஸோ அது போய் குரூப் செட் பண்ணி
கஸ்டமர் யாரோ கஸ்டமர் 100, கஸ்டமர் 200, கஸ்டமர் 300, கஸ்டமர் 400 சொல்லி அதுல குரூப் செட் பண்ண முடியும். செல்போன்லயே நீ அது பண்றதுக்கான ப்ரொவிஷன் செல்போன்ல எல்லா செல்போன்லயும் இருக்கு. இப்ப எல்லாருமே ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்காங்க. அந்த ஆண்ட்ராய்டு போன்லயே எல்லாமே இருக்குது. அதுல போய் நீங்க கான்டாக்ட்ல போய் பாத்தீங்கன்னா குரூப்பை கிரியேட் பண்ண கிரியேட் குரூப் அதுலயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க குரூப்பை கிரியேட் பண்ணலாம். அதுல கஸ்டமர் அப்படின்னு நீங்க ஹெட்டிங் போட்டு கஸ்டமர் 100, கஸ்டமர் 200, கஸ்டமர் 300 அப்படி மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 கஸ்டமர் தான் அப்படியே ஒரு 10 குரூப்பா நீங்க வச்சுக்க முடியும். ஒரு குரூப்ல 100 பேர் வச்சுக்கோங்க. ஏன் சொல்லி பின்னாடி நான் சொல்றேன். ஏன்னா ஒரு எஸ்எம்எஸ் வந்து அதிகபட்சம் 100 தான் அனுப்ப முடியும் இப்போ. அதனால 100 வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும். இது பேசிக்கா தெரிஞ்சு வச்சுங்க. இப்ப கஸ்டமரை நீங்க ஒரு போன்ல போட மாட்டீங்க. எல்லாமே செல்போன்ல நண்பர்களே நான் சொன்ன எல்லாமே செல்போன்ல வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இப்ப எல்லாமே செல்போன்ல வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுங்கிறவங்க உங்களுக்காக ரெஃபரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்கள கிளைண்ட் 100, கிளைண்ட் 200, கிளைண்ட் 300 அப்படிங்கிற மாதிரி அது ஒரு குரூப் தனியா வச்சுங்க. கஸ்டமர் வேற, கிளைண்ட் வேற. கிளைண்ட் அப்படின்னா உங்களுக்காக ஒரு ரெஃபரல் கொடுக்கக்கூடிய உங்க மேல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உள்ள நபர்கள், அவங்க தான் கிளைண்ட். கஸ்டமருங்கிறது உங்கள்ட்டையும் பாலிசி இருப்பாங்க, வேற ஒரு ஏஜென்ட்டையும் பாலிசி இருப்பாங்க. கிளைண்ட் அப்படிங்கிறது உங்கள்ட்ட மட்டும் தான் பாலிசி இருப்பாங்க. ஸோ அந்த கிளைண்ட் அப்படிங்கிறத தயவு செஞ்சு விட்டுறாருங்க. அவங்கள நீங்க நல்லா கரெக்டா கூடயே வச்சுக்கணும். அப்போ கிளைண்ட் அதுக்கு தனியாக குரூப்பை நீங்க செட் பண்ணிக்கணும். அப்புறம் அட்வொகேட் அப்படிங்கிறது உங்களுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இவர் தான் பெஸ்ட், இவர் தான் சொல்லி பல நபர்கள் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியூ பண்ணி இவர் தான் பெஸ்ட், இவர் சொல்றது நல்லா சொல்லுவார் சொல்லி இவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தா அந்த நபர்கள் கம்மியா இருப்பாங்க. அதையும் நீங்க குரூப் செட் பண்ணிக்கங்க. இது மாதிரி நீங்க செல்போன்ல பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கஸ்டமர் யாரு ப்ராஸ்பெக்ட் வந்தாச்சு, செல்போன் இருக்கு, சஸ்பெக்ட் யாருன்னா செல்போன் இல்லாதவங்க சஸ்பெக்ட், செல்போன் இருக்கிற ப்ராஸ்பெக்ட், அந்த இருக்கிறவங்களை யார் பாலிசி எடுத்துருக்காங்களோ அவங்கள கஸ்டமரை குரூப் பிரிக்கணும். 100, 200, 300 பிரிக்கணும். கிளைண்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்து கிளைண்ட் 100, 200 பிரிக்கணும். அட்வொகேட் சொல்லி அட்வொகேட் குரூப்பை 1, 2, 3 மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். நண்பர்களே, இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா சாட் பாக்ஸ் தயவு செஞ்சு சாட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. இது புரிஞ்சிச்சு, ஓகே சார் எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னது நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் நான் சொல்ல. ஏன்னா இதுதான் பேசிக். இது நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் எங்க போனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே செல்போன்லயே நீங்க பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, குரூப் கிரியேட் பண்ண தெரியாது, எப்படிங்க அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க குரூப் ஒரே வாரம் சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் குரூப் தனியா கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதை நீங்க யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்த்தா இருக்கும். யூடியூப்ல சர்ச் பண்ணாலே இருக்கும். எடுத்து நீங்க அந்த இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். குரூப் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தனியா செல்வன் வின்னர்ஸ் டீம் யூடியூப் சேனல் இருக்கு. அதுல போய் கூட நீங்க பார்த்துக்க முடியும். அதுல போய் நீங்க குரூப்ல செட்டு பார்த்துங்க. தெரிஞ்ச நபர்கள் டைரக்டா பண்ணிடுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். சுந்தரம் சார் தெளிவா கேட்கலையா? புரியல சார்? ரைட், ஓகே சார். நம்ம இப்ப அடுத்து பாருங்க. இப்போ அப்படி பண்ணும்பொழுது செல்போன்ல என்னெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இப்போ டிஜிட்டல் ஆபீஸ் அப்படிங்கிறது நான் சொல்றது ஆபீஸ்ல 10 ஸ்டாப் போட வேண்டாம். ஒரே ஸ்டாப்ல இது எல்லாமே பண்ண முடியும். நீங்க ஒரு சில நபர்கள் ரொம்ப ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க தனியா நீங்களே பண்ணுங்க. கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி ஒரு ஸ்டாப் வச்சு பண்ணுங்க. அது தனி அந்த ஒரு ஆபீஸ் ஏவேடுங்கிறது அது ட்ரைனிங் தனி. இருந்தாலும் நீங்க பண்ணும்போது அப்படி பண்ணுங்க. அல்லது இந்த ஒர்க் எல்லாம் என்ன சொல்றோமோ இதை உங்க ஸ்டாஃப்ட கொடுத்து கரெக்டா கொடுத்து பண்ண வைங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்எம்எஸ் அது ரொம்ப முக்கியம். எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் தான் அனுப்ப முடியும். ஏன்னா குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்க. யாருக்கெல்லாம் கஸ்டமர் குரூப் 1, 2, 3 இருக்குது, ப்ராஸ்பெக்ட்டுக்கு தனியாக குரூப் இருக்குது, கிளைண்ட்டுக்கு தனி குரூப் இருக்கு. அப்போ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் கட்டாயம் கொடுக்கணும். எஸ்எம்எஸ் எப்படி கொடுக்கறது கூட உங்களுக்கு டைம் தான் நான் உங்களுக்கு அழகா சொல்லி கொடுக்குறேன். செல்போன்ல முடிஞ்சு நான் வந்துட்டு அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எஸ்எம்எஸ் வந்து ரொம்ப ஈஸியா கொடுக்க முடியும். பல பேர் எஸ்எம்எஸ் எப்படின்னு கேட்டே இருப்பாங்க. எஸ்எம்எஸ் உங்களுக்கு செல்போன்லேயே இருக்கு, எடுக்க தெரியல அவ்வளவு. உங்களுக்கு இந்த செல்போன்லயே ஆயிரக்கணக்கான எஸ்எம்எஸ் உங்க செல்போன்ல இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா உங்க செல்போன் இருக்கு, உங்களுக்கு எடுக்க தெரியல அவ்வளவுதான். இன்னைக்கு முடிஞ்சு அது கூட எடுத்து சொல்லித்தரேன். எஸ்எம்எஸ் எப்படி எடுக்கிறது கூட சொல்லித்தரேன். நீ ஈஸியா எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷத்துக்கு வேலை எடுத்துடலாம். உங்க செல்போன்ல 1000 எஸ்எம்எஸ் கட்டாயம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எஸ்எம்ஜி குடும்பத்துல இருந்து அவ்வளோ இமேஜ் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த இமேஜ் எல்லாமே எஸ்எம்எஸ் தான். அது எப்படி எடுக்கலாம் சொல்லித்தரேன். ஈஸியா எடுத்துடலாம். ஒரு செகண்ட் எடுத்து காட்டி முடிஞ்ச காட்டி கொடுக்குறேன். இப்போ எஸ்எம்எஸ் கொடுக்கணும். ஒரு கஸ்டமருக்கு முதல்ல கஸ்டமரோ அதாவது ப்ராஸ்பெக்டா இருந்தாலோ கஸ்டமரா இருந்தாலும் கிளைண்டா இருந்தாலும் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் நீங்க அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கணும். என்னென்ன எஸ்எம்எஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நான் சொல்லியிருந்தேன். என்னென்ன ஒர்க் சொல்லியிருந்தேன்னா அந்த ரெனிவல் ஃபாலோ பண்றது, அவுட்ஸ்டாண்டிங் ஃபாலோ பண்றது, லேப்ஸ் ஃபாலோ பண்றது, இது ரிலேட்டடா நீங்க எஸ்எம்எஸ் கொடுக்கணும். லேப்ஸ் ஆயிடுச்சு, ரெனிவல் கட்டுங்க, அவுட்ஸ்டாண்டிங் 3 மாசம் கட்டாம இருக்குது அப்படின்னு தரணும். இது எஸ்எம்எஸ்ல ஒரு மெத்தட். ரெண்டாவது வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க, சொல்றது கொஞ்சம் தெளிவா கேட்டுங்க. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. எஸ்எம்எஸ் அதே மாதிரி எஸ்எம்எஸ் நீங்க மெசேஜா கொடுக்கலாம். ஒண்ணு.
ரெண்டாவது நீங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி இமேஜ்ல சார் இந்த மாசம் பிரீமியம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் எழுதி இந்த மாசம் பிரீமியம் கட்டணும்னு சொல்லி 1ஆம் தேதி நீங்க அனுப்பலாம். 2. மூணாவது ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க காமனா வச்சுக்கலாம். அது வந்து நீங்க ரெடியூல் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸ்டேட்டஸ் காமனான நீங்க வச்சுக்கலாம். வீடியோ நம்மளே வீடியோ அப்படிங்கிறது எந்த வீடியோ அனுப்பணும்னா நீங்க எல்லாம் ஜென்ரலா அனுப்புவீங்க, அந்த வீடியோ அனுப்புங்க. நான் சொல்லக்கூடிய வீடியோ என்னன்னா நீங்க கரெக்டா முன்னாடி உட்கார்ந்து அழகா செல்போன்ல வச்சு நீங்க பேசணும். எப்படி பேசணும்னா, சார் வணக்கம், நான் வந்து செல்வன் பேசுறேன். உங்களுக்கு இந்த மாதம் எல்ஐசி தவணை பிரீமியம் செலுத்த வேண்டியுள்ளது. செலுத்த வேண்டிய தேதி செலுத்த வேண்டிய இந்த 30 தவணை பிரீமியம் செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லி ஆடியோல பேசாம வீடியோல பேசுங்க. வீடியோல பேசி சும்மா ஒரு 30 செகண்ட் தான் வரணும். பேசிட்டு தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. போதும், அவங்க கட் பண்ணிருங்க. அதை 2 முறை 3 முறை பேசி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க பேசி அனுப்புங்க. 1ஆம் தேதி ஆனா உங்களுக்கு யாரெல்லாம் பணம் கட்ட வேண்டி இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல வீடியோ போகணும். நீங்க பேசுற வீடியோ போகணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ஏன் டிஜிட்டல் அவசியம் சொல்றேன்னா நீங்க பேசுற மாதிரி இருக்கணும். அவருக்கு நேரடியாக பேசுறது 2வது, நீங்க பேசுற மாதிரி இருக்கணும். நீங்க அழகா பேசுங்க. நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க 2 முறை பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா வரும். அவர் கஸ்டமர் பொதுவா பேசுங்க. அந்த கஸ்டமர் பேர் எதுவுமே சொல்ல வேண்டாம். காமனான விஷயம், சார் இந்த மாசம் நீங்க தவணை பிரீமியம் கட்ட வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுங்க. இது எல்லா மாசமும் அனுப்பிக்கலாம். இந்த மாசம் சொல்றோம், ஜூலை சொல்லல, ஆகஸ்ட் சொல்லல. அப்ப காமனா நீங்க 30 செகண்ட் வர மாதிரி பேசி வச்சுக்கோங்க. 1 இல்லையா, ஜூலை கூட பேசுவீங்க. ஜூலையும் பேசி வச்சுட்டீங்கன்னா ஜூலை மாசம் யூஸ் பண்ணுங்க. 12 மாசத்துக்கு பேசி வச்சு முதல்ல பேசி வச்சுங்க. அந்த வீடியோ மட்டும் அப்பப்ப அனுப்பிவிட்டே இருக்கு. அப்படி பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பேசி அனுப்புங்க. 1ஆம் தேதி ஷார்ப் இந்த வீடியோ போகணும். அதே மாதிரி 15ஆம் தேதி ஒரு வீடியோ போகணும். அதே மாதிரி லேப்ஸ் இருக்குது அவுட்ஸ்டாண்டிங்னா அவருக்கும் அவங்களும் அந்த குரூப்புக்கு நீங்க தனியா இதே மாதிரி பேசி அனுப்பணும். சார் உங்களுடைய பாலிசியை 30 நாட்களுக்குள்ள பணம் கட்டினா தான் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிவிக்கணும். அதே வந்து நான் அந்த டேட்டு தாண்டி போனவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய பலன் வந்து 70% கிடைக்கும், 80% கிடைக்கும். ஸோ உடனே கட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பணும். லேப்ஸ் ஆனவங்களுக்கும் நீங்க பேசணும். ரொம்ப நேரம் பேச வேண்டாம், 1 நிமிஷத்துக்குள்ள பேசுற மாதிரி நீங்க எடுத்துக்கங்க. எழுதி வச்சு நீங்க பேசுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களால பேச முடியும். 2 முறை 3 முறை ட்ரை பண்ணா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஸோ வீடியோவில் நீங்க பண்ணணும். அதே போல ஆடியோவும் நீங்க தான் பேசி அனுப்பணும். ஏதோ மற்ற ஆடியோ நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க, அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ரெனியூவல், அவுட்ஸ்டாண்டிங் வந்து 6 months பணம் கட்டாதவங்க, அப்புறம் லேப்ஸ், இது எல்லாமே வந்து நான் சொல்ற வீடியோ நீங்க பேசணும். நீங்க ஆடியோல பேசணும். பேசி 2 முறை 3 முறை பண்ணி பாருங்க. ஏன்னா நண்பர்களே மாறிட்டே இருக்கு, உலகம் மாறுது. ஸோ நம்ம மாறியே தீரணும். மாறுறதுக்கான நேரம் வந்துருச்சு, மாறிதான் ஆகணும். ஸோ மாறக்காக இந்த ஐடியா கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் பேசுற முக்கியமான காரணம் நம்ம மாறணும். ஏன்னா மக்கள் மாறிட்டே வர்றாங்க. எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல போனே வாங்காதவங்க எனக்கு எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு. ஸோ அதை நீங்க கரெக்டாக பயன்படுத்துங்க. நீங்க பேசி அனுப்புங்க. அதுக்கான ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அதை விட மிகப்பெரிய முக்கியமானது SMS சொல்லிட்டேன், வாட்ஸ்அப் மெசேஜ், வாட்ஸ்அப் இமேஜ், வாட்ஸ்அப் வீடியோ, வாட்ஸ்அப் ஆடியோ, இது எல்லாமே நீங்க பண்ணுங்க. இது ரெகுலரா பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. அது போக மிக முக்கியமானது போன் பண்ணி நீங்க 1-to-1 பேசணும். சுந்தரம் சார் நீங்க பணம் கட்டணும் இந்த மாசம் அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்க சார்புல உங்க ஆபீஸ்ல பேசணும். நண்பர்கள், இந்த ஒர்க்கெல்லாம் நீங்க உங்களை பண்ண சொல்ல நீங்க பண்ணுங்க, அல்லது உங்கள் சார்புல வேற யாராவது பண்ண வைங்க. அதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார் சுந்தரம் சார், இது புரியுதுங்களா? புரியுது சார். நண்பர்களே, இதை தெளிவா புரிஞ்சுங்க. அதாவது என்ன இப்ப நடந்துட்டு கேட்டா, ஒரு முகோடு என்ன நடந்துட்டு கேட்டீங்கன்னா, எல்லாம் கத்துக்கிறாங்க. ஒர்க் பண்ண இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகி ஏதோ போட்டு கசாசு குழப்பி விட்டுறாங்க. ஸோ அந்த பிரச்சனை தான் நடக்குது. இப்போ எல்லா ஏஜென்சியும் பெரிய இஷ்யூ தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் பண்றதுக்காக நான் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டே வர்றேன். ஸோ அடுத்த சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்கீங்க. அதே மாதிரி பல மெசேஜ் வருது, சேவ் பண்ண தெரியல. இமேஜ் வருது, சேவ் பண்ண தெரியல. ஸ்டேட்டஸ் எடுத்து சேவ் பண்ண தெரியல. வீடியோ சேவ் பண்ண தெரியல. எங்க வைக்க தெரியல. அவசரத்துக்கு பார்த்தா அந்த வீடியோ கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு டைம் வந்து நம்ம சுந்தரசன் அனுப்பிடுவாரு. அந்த வீடியோ ஜீவனமா வீடியோ இருக்குன்னு பார்த்துட்டு இருப்போம். அந்த ஒரு கஸ்டமர் கேட்கும் தொலைவுனா கிடைக்காது. அது வேற வீடியோ வரும், அந்த வீடியோ வரவே வராது. அப்ப இது எங்க இருக்குதுன்னு எடுக்க முடியல. அப்ப அதெல்லாம் இன்னைக்கு பார்த்துடலாம். இன்னைக்கு இதெல்லாமே பண்ணிடலாம். ஏன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தான் எனக்கு மேலே வந்துருக்கும். ரெக்கார்ட் கீப்பில் அதெல்லாம் வந்துருது. ஸோ அதெல்லாமே எனக்கு கிளியரா சொல்லிடுவேன். ஸோ அதனால இது தெளிவா பாருங்க. நீங்க பேசுற வீடியோ கண்டிப்பா நீங்க அழிக்க மாட்டீங்க. ஸோ நீங்க 12 மாசத்துக்கு வீடியோ பேசுங்க. இது முதல்ல போய் பேசி பாருங்க. நீங்க பண்ணி அனுப்புனீங்கன்னா கஸ்டமர் வந்து நீங்க பண்ற மாதிரி நினைச்சுக்குவாரு. ஸோ அந்த ரிசல்ட் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். இது வந்து நான் சொல்லக்கூடிய அடுத்த பாயிண்ட். இப்ப அடுத்தது நண்பர்களே பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப செல்போன்ல பண்ணக்கூடிய முதல்ல என்ன சொன்னா, ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசக்கூடிய சொல்லியிருந்து இப்ப செல்போன்ல ஃபாலோ ஒர்க் என்னென்ன பண்ணலாம்னா, கேஷ் கலெக்ஷன் வாங்க முடியுமானா வாங்க முடியும். அது ஒரு கண்டிஷனோட. ஏன்னா கஸ்டமரே கேஷ்ல ஆன்லைன்லயே நீங்க பணம் கட்டலாம், கூகுள் பேல கட்டலாம் சொல்லி தர முடியும். அதனால நீங்க போன்லயே சொல்லி தரலாம். ரினிவல்ஸை நீங்க SMS மூலம் வாட்ஸ்அப்ல பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஸோ அவுட் ஸ்டாண்டிங்கும் SMS, வாட்ஸ்அப் இமேஜ்,
வீடியோ ஆடியோ மூலம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். லேப்ஸும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். லோன் எடுக்கிறதுக்கு பிரான்ச்சுக்கு போய் தாகணும். லோன் ரீபேமெண்ட்டை நீங்க செல்போன்லேயே கட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கஸ்டமருக்கு சொல்லி கொடுக்கலாம். ஃபார்ம் ஃபில்லிங்கு நீங்க தான் பண்ணி ஆகணும். அது நம்ம செல்போன்ல பண்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஆனந்தா போகலாம், பட் எல்லாரும் போக முடியாது. பட் ஃபார்ம் ஃபில்லிங் பொறுத்த மேக்ஸிமம் ஒரு 70% 80% நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ ரெக்கார்டு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே செல்போன்ல வச்சுக்க முடியும். செல்போன்லையும் நம்முடைய லேப்டாப்லையும் எப்படி வச்சுக்கலாங்கிறத, டிஸ்டாப்லையும் எப்படி வச்சுக்கலாங்கிறத நம்ம பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். பர்த்டே, வெட்டிங் டே அது எல்லாமே நீங்க செல்போன்லயே அனுப்பலாம். வாக்கிங் கஸ்டமர்கிட்ட எப்படி அட்டெண்ட் பண்றது? ஏன்னா அங்க வாக்கிங் கஸ்டமர் சொல்லியிருந்தேன், இங்க வாக்கிங் கஸ்டமர் நீங்க தான். நீங்க போய் நேரம் கஸ்டமர் டேரக்டா நீங்க போய் மீட் பண்றீங்க. ஸோ அவர்கிட்ட தாராளமாக நீங்க டேரக்டா நீங்க பேசலாம். உங்க ஆஃபீஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை. நியூ பாலிசி கேன்வாசிங், எங்க போய் யாரை பார்த்தாலும் தைரியமா நீங்க பேசலாம். ஏன்னா எல்லாமே நீங்க ஆஃப்லைன்ல டைரக்டா போயிட்டு இருக்கீங்க, பேச முடியும். என்கொயரி எங்க யார் கேட்டாலும் என்கொயரி உங்களால பண்ண முடியும். நண்பர்களே, இதெல்லாமே ஆபீஸ்ல பண்ண வேலைகளை நம்ம டைரக்டாவே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப பாருங்க, இதுதான் ஒரு டைரக்ட் ஆபீஸ், நார்மல் ஆபீஸ், டிஜிட்டல் ஆபீஸ் அப்படிக்கான டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கிறேன். எப்படி பண்ணாங்க ஓரளவு சொல்லியிருக்கிறேன். என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணாங்க நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப அடுத்த இது எப்படி எல்லாம் பண்ணாங்க கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் தான் டிஜிட்டல் ஆபீஸ்க்கான ஒரு சில வேலைகளை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு டெப்தா பார்த்தா அதிகமாக சொல்ல நண்பர்களே, இதுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஆபீஸ்க்கு ஃபுல் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளவு டெப்தா போகல. நீங்க அவுட்லே பிடிச்சிங்க. இதுல நீங்க பிளஸ் மைனஸ் நீங்க ஆட் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அடுத்து ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் ஆபீஸ்ல ரெக்கார்ட் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். சுந்தர் சார் கரெக்டா புரியுது இல்லையா? சவுண்டு எல்லாமே ஸ்லைடு எல்லாமே ஓகே. நண்பர்களே, இது வரைக்கும் ஒரு புரிஞ்சுதா நீங்க சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. என்ன புரிஞ்சிச்சு, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஷார்ட்கட்டா இருக்கும். ஒரு சின்ன விஷயம் தான். எல்லாமே எப்படின்னா, ஒரு பஸ் போகுது வச்சுங்க, ஒரு சின்ன கல் இருக்கும், அந்த பஸ் மூவ் ஆகாது. அந்த சின்ன கல் எடுத்துட்டா பஸ் மூவ் ஆகும். சின்ன கல் தான் பிரச்சனை. அந்த சின்ன கல் எடுக்கிறது தான் எங்களுடைய வேலை. ஸோ நாங்கள் பண்றதுல தான் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன கல் இருக்கும், அந்த கல் எடுக்கிறது தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சின்ன கல்லுங்கிறது என்ன, கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறத ட்ரை பண்றோம். கண்டிப்பா நீங்க பஸ் மூவ் ஆக ரெடி ஆகிங்க, நாங்க கல்லை எடுத்துருவோம், நீங்க மூவ் ஆகிட்டு ரெடி ஆகிங்க. ஸோ அந்த வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பாருங்க, சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சு இவ்வளவுதானே புரிஞ்சுக்குவீங்க. இப்போ ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம்னு நான் சொல்றேன். பாருங்க சிம்பிளா உங்கள்கிட்ட நீங்க என்ன பண்ணணும்னா சிம்பிளா புரிஞ்சுங்க. ஒரு 2 மெயில் எவ்வளவு பண்ணலாம். நீங்க 2 மெயில் ஐடி பண்ணணும். என்னன்னா, ஒன்னு கிரியேட் என்பி, நியூ பிசினஸ் சம்பந்தமான ஒரு மெயில். அந்த மெயில் எப்படி இருக்குன்னு பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஒரு மெயில் ஐடி, நம்மள மெயில் ஐடி பண்ணணும். எப்படி நீங்க sundaram@gmail.com அப்படின்னு இருக்கலாம், அப்படி வச்சிருப்பாரு. அது மாதிரி நீங்க எப்படி பண்ணலாங்கிறது ஓரளவு சொல்றேன். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்க அதையே கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணிக்கங்க. ஸோ மெயில் ஐடி கிரியேட் பண்ண ரொம்ப ஈஸி. நீங்க ஆல்ரெடி இன்னைக்கே நீங்க பண்ணலாம். இது நேற்று வரை நீங்க எப்படி இருந்துன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இனிமேல் கொஞ்சம் நீங்க மாறணும் அப்படிங்கிறதா இந்த பயிற்சியுடைய நோக்கம். நேற்று வரை நீங்க எப்படி வரை இருந்தீங்க, அது கவலை இல்லை. பட் இனிமேல் நீங்க மாறணும், மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மாறுங்க நம்பிக்கையோட. ஸோ மாறிதான் ஆகணும் கண்டிப்பா. கண்டிப்பா. அப்ப பாருங்க, ஒரு டு கிரியேட் நியூ பிசினஸ்க்கான ஒரு இமெயில் ஐடி, கஸ்டமர் சர்வீஸ்க்கான ஒரு இமெயில் ஐடி. நண்பர்களே, நீங்க ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. நான் பேசிக்கா சொல்லி தரேன். இதுல இருந்து நீங்க ஏஜென்சிக்கு தனது ஒரு 4 இமெயில் ஐடி வச்சுட்டு எல்லாமே கவர் பண்ண முடியும். நான் ரொம்ப டெப்தா போகல, சொல்லி கொடுத்தா அதை புரிஞ்சுக்கங்க. இந்த இமெயில் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ என்பிக்கான இமெயில் பண்ணிட்டோம். இந்த இமெயில் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா பாருங்க. இப்போ என்பி அப்படி இருக்கு, நான் கோல்டுன்னு போட்டிருக்கேன். இது நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், கோல்டு நியூ பிசினஸ் @gmail.com அப்படின்னு வச்சிருக்கேன். நீங்க கோல்டுக்கு பதிலாக எஸ் போடலாம், எம் போடலாம், ஜெட் போடலாம், எக்ஸ் போடலாம், டைமண்ட் போடலாம், என்ன வேணா நீங்க போட்டுக்கலாம். அந்த என்ன வேணா போட்டு, ஏன்னா அந்த இமெயில கிடைக்கிற மாதிரி போடணும். ஸோ இந்த இமெயில நீங்க ஞாபகமா வச்சுக்கணும். அதுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி நீங்க ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. ஸோ 2 இமெயில் கிரியேட் பண்ணிங்க. ஒன்னு என்பிக்கு, ஒன்னு கஸ்டமருக்காக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கஸ்டமருக்கும் என்பிக்கு பண்ணிட்டீங்கன்னா, கஸ்டமருக்கு ஒரு இமெயில் ஐடி, கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னா அது எப்படி சொல்றேன், என்பிக்கு சொல்லிடுறேன். நண்பர்களே, என்பிக்கு பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நீங்க ப்ரொபோசல் ஃபார்ம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரொபோசல் ஃபார்ம் கொடுப்பீங்க இல்லையா, கொடுக்கிற நேரத்துல நீங்க செல்போன்ல எல்லாத்தையுமே அத்தனை பேஜ் போட்டோ எடுக்கணும். அத்தனை பேஜ் போட்டோ எடுத்துக்கங்க. அப்படின்னா அதோட டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ ப்ரூஃப் போட்டோ எல்லாமே நீங்க போட்டோ எடுத்துட்டு, அந்த போட்டோ எடுத்து செல்போன்ல இருந்து அப்படியே நீங்க டைரக்டா goldnb@gmail.com இது நான் வச்சிருக்கிறேன். நீங்க உங்க பேரை வச்சுட்டு அதுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பும் பொழுது நீங்க மறக்காம பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். எல்லா மெயிலுமே சப்ஜெக்ட் ஒரு காலம் இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய கஸ்டமர் சுந்தரம் சார் அப்படியே இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா, அவருடைய சுந்தரம் சார் ப்ரொபோசல் ஃபார்ம் 15 13 பேஜ் எல்லாம் வாங்கிடுவேன், எல்லாம் ஃபில் பண்ணிடுவேன். ஹைட் வெயிட் எல்லாமே இருக்கும், கிளியரா இருக்கும்.
அந்த பேஜ் வாங்கிட்டு அவருக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, என்னென்ன வேணும் எல்லா ப்ரூஃப் அதை வாங்கிட்டு அத்தனையுமே வந்து கொடுக்கும்போது போட்டோ எடுத்து அத்தனையுமே கோல்டு என்பி gmail.com சொல்லி நான் வச்சிருக்கேன்னா நீங்க என்ன பேர் இருக்கு அந்த இதுக்கு அனுப்பி வச்சிருவேன். அனுப்பும் பொழுது என்ன பண்ணுவோம், இந்த என்னுடைய மெயில் இருந்து என்னுடைய செல்வன் ksp@gmail.com என்னோட ஐடி இருக்கு, இதுல இருந்து டைரக்டா கோல்டு என்பி @gmail.com அனுப்பி வச்சிருவேன். அப்ப என்ன ஆகுனா அதுல போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸ்டோர் ஆகும்பொழுது எடுக்க முடியாது, இமேஜ் எடுக்க முடியாது. எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டைரக்டா அந்த இடத்துல சப்ஜெக்ட்ல போய் நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட்ல போய் நீங்க பண்ண வேண்டியது சுந்தரம் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணணும். அது முக்கியம். சுந்தரம் சொல்லி டைப் பண்ணா தான் நீங்க எடுக்க முடியும். ஸோ சப்ஜெக்ட்ல சுந்தரம் போட்டு நீ சப்போஸ் மும்பை அல்லது திருச்சி, மதுரை, உங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரிய முடியாது, ஒரே பேர்ல 4 பேர் இருந்துருவாங்க, அப்ப நீங்க எடுக்க முடியாது போயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், சுந்தரம் மிஸ்டர் சுந்தரம் மும்பை, மிஸ்டர் சுந்தரம் மதுரை அப்படி மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா அமுதா மேடம் சென்னை அப்படி மாதிரி நீங்க எடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க அனுப்பிட்டு அதுல வந்து சின்ன இது கேட்கறதுல கீழே வந்து ஹாய் சுந்தரம் சார் அப்படி மாதிரி டைப் பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஊருக்கு போனாலுமே அங்கிருந்து அழகா உங்க இமெயில் ஐடி வந்து இமெயில் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், எங்க போனாலுமே அவர் ரெக்கார்டை எடுத்துக்க முடியும். இது எல்லா கஸ்டமரோட ஈஸியா எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். இது பல வழிகள் இருக்கு, பட் ரொம்ப ஈஸியா நீங்க பண்றதா சொல்றேன். நீங்க ஒரு கஸ்டமருக்கு ஃபுல்லா இமெயில் அவ்வளவு கஸ்டமருக்கு இமெயில் கிரியேட் பண்ணாதீங்க, ஒரு இமெயில் ஐடியில பண்ணா போதுமானது. ஸோ அதுல 15 பேஜ் 20 பேஜ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன்லி என்பி மட்டும் தான் அதுல இருக்கணும். என்பினா என்பி தான் இருக்கணும். அங்க போய் கஸ்டமர் லிங்க் பண்ணவே கூடாது, சர்வீஸ் எதுவும் அங்க போகக்கூடாது. ஒன்லி என்பி மட்டும் தான் இருக்கணும். இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சுந்தரம் தான் இது புரியுதா சார் உங்களுக்கு? புரியுது. நம்மள ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்ல இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து என்ன கேட்டா எதுக்காக வந்து நான் ஜிமெயில் சொல்றேன்னா, இது சேவ் பண்றதுக்கு பல அப்ளிகேஷன் இருக்கு. நண்பர்களே, நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க, எல்லாமே யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் நல்லதுதான். அப்படி சார் சொன்ன மாதிரி தான், நீங்க எங்க போனாலும் என்ன ஆனாலும் என்ன கரெக்ட் ஆனாலும் இது கிடைக்கும். ஏன்னா இமெயில் எங்கேயுமே மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. எப்படி உங்களுக்கு இருக்கும், நீ எந்த ஊர்ல போனாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஃபாரினே போனா கூட எடுத்துக்க முடியும், ஈஸியா எடுத்துக்க முடியும். கஸ்டமர் திடீர்னு சுந்தரம் சார் எனக்கு கேட்கற என்னோட பேன் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க அழகா எடுத்து அனுப்பலாம். ஏன்னா ரெக்கார்டு இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது, இன்னொரு கூட சொல்றேன், நீங்க பண்ண வேண்டியது ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணணும். அது வந்து என்பிக்கு தனியா வச்சுக்கணும். நீங்க இந்த வருஷம் 30 பாலிசி பண்ணீங்க அப்படின்னா 30 பாலிசிக்கு 30 மெயில் அங்க அனுப்பியிருக்கணும். அந்த மெயில வேற எதுவுமே நீங்க பயன்படுத்தவே கூடாது. அந்த மெயில் அது மட்டும் தான் பண்ண, வேற எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட். இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா சர்வீஸ். ஆனா கோல்டு போட்டுருக்கேன், நீங்க சில்வர் போட்டுங்க, என்ன வேணா போட்டுங்க, உங்களுக்கு கிடைக்கிறத வச்சுங்க. முடிஞ்ச மெயிலே சிறுசை வச்சுங்க, முடிஞ்சது எவ்வளவு சிறுசு பண்ணீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் போடுங்க, இயர் போடுங்க. சர்வீஸ் வார்த்தை இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியுமா நான் வச்சிருக்கேன். நீங்க அது மாதிரி வச்சுட்டு ஒரு மெயிலை கிரியேட் பண்ணிக்க. அந்த மெயில சர்வீஸ், உதாரணத்துக்கு சார் சொன்னாங்க எத்தனை லோன் வாங்கியிருக்கீங்க, யார் லோன் வாங்கிருக்கா, லோன் பேப்பர்ஸ் நீங்க எல்லாம் பண்ணிட்டு அதை போட்டோ எடுத்து அந்த மெயிலுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பும் பொழுது நான் சொன்ன மாதிரிதான் சப்ஜெக்ட்ல மறக்காம அந்த கஸ்டமருடைய பெயர் கட்டாயம் இருக்கணும். அப்பதான் நீங்க பார்க்க முடியும். வெறும் இமேஜ் அனுப்பினீங்கன்னா சர்ச் பண்ண முடியாது, உங்களுக்கு கிடைக்கும், பட் இமேஜா இருக்கும், அது பார்க்க முடியாது. சப்ஜெக்ட்ல நீங்க யாரு, அந்த நபருடைய பேரு, அவர் எந்த ஊரு அப்படி மாதிரி எழுதிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு ரமேஷ் அப்படி 10 பேர் இருப்பாங்க, உங்களால சர்ச் பண்ண எடுக்க முடியாது போயிடும். அப்போ ஒவ்வொரு 2-3 வேலையாயிடும். அப்ப ரமேஷ் ஊட்டி, ரமேஷ் சென்னை, ரமேஷ் அப்படி மாதிரி ஊரோட போட்டா உங்களுக்கு ஒரு தெரிஞ்சா போதும். அது மாதிரி போட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது சப்ஜெக்ட்லயும் பேர் போடுங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் ஒரு கண்டென்ட்ல கீழே வந்து ஹாய் ரமேஷ், ரமேஷ் ஹாய் அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்க போகுது, யாருக்கும் போக போறது இல்லை, நீங்க மட்டும் தான் பார்க்க போறீங்க, வேற யாரும் பார்க்க போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா நீங்க ரெக்கார்ட்ஸ் அத்தனைமே இருக்கும். லோன் வாங்கினா லோன் டாக்குமெண்ட் அத்தனைமே இருக்கும். லோன் அத்தனை பேர் போடுங்க. சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் பாலிசி, என்ன சர்வீஸ் பண்ணாலும் சரி அத்தனைமே நீங்க அந்த கஸ்டமர் சர்வீஸ் இருக்கணும். நீங்க உடனே சர்ச் பண்ணி சுந்தரம் சார் என்ன சர்வீஸ் பண்ணிருக்குமா அப்படின்னு போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அத்தனை ரெக்கார்டு கிடைக்கும். சுந்தரம் சார் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லி லைன் ஃபுல்லா இமெயில சர்ச் பண்ணீங்கன்னா அப்படியே லைன் அடிக்கும். 10 ஒர்க் பண்ணிருக்கீங்க, 20 ஒர்க் பண்ணிருக்கீங்க, அது ஆட்டோமேட்டிக் வந்துடும். நீங்க அதுலயே நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்னென்ன பேப்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்னென்ன கையெழுத்து போட்டிருக்காரு, எல்லாமே அதுல இருக்கும். எல்லா பேப்பர்ஸும் அதுல இருக்கும். பாண்ட் இருந்து எல்லாமே இருக்கும், டேட் வைஸா இருக்கும். லோன் எடுத்துக்கு பின்னாடி அல்லது லோன் குடிச்சு வந்த பின்னாடி நீங்க அதே இடத்துல கூட அதே பேஜ்ல அல்லது அடுத்த பேஜ்ல கூட நீங்க டைப் பண்ணி இவருக்கு எவ்வளவு லோன் வாங்கியிருக்காரு கூட நீங்க என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். சுந்தர சார் இவ்வளவு லோன் வாங்கியிருக்காரு, இவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, லோன் வாங்கியிருக்காரு, லோன் வாங்க டேட்டு, லோன் வாங்கினது எல்லாம் நீங்க அதில் என்ட்ரி பண்ணி வைக்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, இதை பயன்படுத்துங்க. சுந்தர் சார் இதெல்லாம் டவுட் இருக்கா சார்? நண்பர்களே ஏதாவது டவுட்னா நீங்க இது பண்ணுங்க, நான் சொல்றேன். நல்லா கரெக்டா போயிட்டு இருக்கு சார், கரெக்டா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே புதுசா தான் தெரியுது. நண்பர்களே சேஞ்ச் ஆஃப் நாமினி, நண்பர்களே சர்வீஸ் அப்படின்னா நீங்க ஆபீஸ்ல போய் என்னென்ன கொடுக்குறீங்களோ
அத்தனை சர்வீஸ் தான். நல்லா புரிஞ்சுங்க. என்பிங்கிறது நீங்க என்பி டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கறது தான் என்பி. என்பி டிபார்ட்மெண்ட் இல்லாம வேற எங்க கொடுத்தாலுமே அது வந்து சர்வீஸ் தான். ஸோ நீங்க உங்க ஸ்டாஃப் கிட்ட இது கட்டாயம் சொல்லி இப்படிதான் பண்ணணும், இது இல்லாம நீங்க கூட சொல்லிடணும். அவங்களுக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்தா இருக்கும் போது மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்க பார்த்தா போதும், வேற யாருக்கும் தேவையில்லை. ஸோ உங்களுடைய ஸ்டாஃப் கூட நீங்க தாராளமாக கொடுத்து வச்சுக்கலாம். நண்பர்களே, இந்த பத்தி ரொம்ப நேரம் பேசலாம். இந்த இமெயில் பத்தி ரொம்ப நேரம் பேச முடியும், செஞ்சு காட்ட முடியும். ஸோ நேரம் ஆயிருக்காக நான் வந்து இது அவுட்லைன் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க எஸ் மட்டும் போடுங்க, ஒய் மட்டும் போடுங்க, ஒய் மட்டும் போடுங்க நண்பர்களே. நீங்க புரிஞ்சது யாரும் 2 பேர் போட்டு பாத்துங்க. எஸ் சார், எஸ் சார். புரியுது? ஓகே ரைட் நண்பர்களே. ஓகே, அடுத்து நான் சொல்லிடுறேன். அண்டர்ஸ்டாண்ட். நண்பர்களே, இன்னும் சப்ஜெக்ட் ஃபுல்லா இருக்கு, பட் இருந்தாலும் நான் உள்ள டெப்தா போகல. நீங்க நான் சொன்ன அவுட்லைன் புரிஞ்சுக்கலாம். பாருங்க நண்பர்களே, இப்ப அடுத்து பாருங்க. கூகுள் கீப் அப்ளிகேஷன் எல்லாரும் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து கீப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் எல்லாரும் வச்சிருக்காங்க. ஸோ கீப் அப்ளிகேஷன் வந்து ஃபேண்டாஸ்டிக் அப்ளிகேஷன், அருமையாக யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இந்த செஷன் முடிஞ்ச பின்னாடி நான் செல்போன்ல அந்த கீப் வந்து 1-2 எப்படி சொல்லி காட்டுறேன். எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். கீப் அதாவது கூகுள்ல போய் பிளே ஸ்டோர்ல போய் கூகுள் கீப் நோட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். கீப் நோட்ஸ் அது பேரு. ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுல எல்லாமே இருக்கு. அருமையான அப்ளிகேஷன். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷனை நீங்க சின்க்ரைஸ் பண்ணிக்கலாம். சின்க்ரைஸ் பண்ணா நீங்க உங்களுக்கும் நீங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்கள் கூட அதை நீங்க பார்த்துக்க முடியும். நீங்களும் உங்க ஸ்டாஃப் கூட அதை பார்த்துக்க முடியும். ஒரே அவங்க பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்க பண்ணா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சின்க்ரைஸ் பண்ணக்கூடிய அதுலயே கொலாபரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட இருக்கு, அதுவும் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, அதுலயே வந்து ஒரு சில டைம் இருக்கு போட்டு காட்டுறேன் ஒரு சில விஷயம். அடுத்து சொல்லிட்டு நான் என்னுடைய செல்போன்ல வந்துட்டு அது பண்ணியே காட்டுறேன். கூகுள்ல போய் அந்த கீப் நோட்ல போய் முக்கியமான விஷயம் சொல்லி கொடுத்துறேன். நீங்க எல்லா விஷயமுமே உள்ள பார்த்துக்கலாம், பட் முக்கியமான விஷயம் நான் சொல்லி கொடுத்துறேன். பல பேருக்கு அது தெரியாம இருக்கலாம், ஒரு சில தெரிஞ்சும் இருக்கலாம். ஸோ தெரிஞ்ச நபர்கள் புதுசாக நான் நோட்டை சொல்லி தரேன், தெரியாத நபர்கள் புதுசாக கத்துக்குங்க. ஆனா கூகுள் கீப் நோட் அப்படிங்கிறத கட்டாயம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணி வேண்டாம். அது கட்டாயம் பண்ணிடுங்க. அதுல வந்து நீங்க எல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கலாம், கஸ்டமர் ரெக்கார்ட் வந்து எல்லாம் வச்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி இமேஜ் இருக்குல்ல, இமேஜ் வந்து நீங்க கூகுள் நோட்லயே போட்டு வச்சுட்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் முதல்ல சொல்றது மெயில், அதை விட்டுருங்க, அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, கூகுள் கீப்ல கூட நீங்க உங்க கஸ்டமருடைய அத்தனை டேட்டாஸும் அதில் வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கும், அழகா இருக்கும். அது முடிஞ்ச நான் இந்த அடுத்த பாயிண்ட் சொல்லிட்டு நான் நேரம் செல்போன்ல போய் பண்ணி காட்டுறேன். கூகுள் கீப்புங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே நம்பர்களே, கூகுள் கீப் வந்து நம்ம பின்னாடி செல்போன்ல வந்து பார்த்துடலாம். இப்போ அடுத்தது பாருங்க, இது நியூ பிசினஸ்க்கு எக்ஸல் ஃபைல். நான் இந்த எக்ஸல் ஃபைல் 3மே நான் தர்றேன். எக்ஸல் ஃபைல் வந்து முழுக்க ரொம்ப சிம்பிள் ஃபைல், ரொம்ப சிம்பிள் ஃபைல். சுந்தரம் சார் கேட்டதுக்காக நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு எக்ஸல் எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரியும். ஸோ சுந்தரம் சார் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக நான் கிரியேட் பண்ண ஃபைல் தான். ஸோ அந்த ஃபைல் ரொம்ப சிம்பிள் அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றேன், அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அப்படியே அனுப்பி வச்சுறேன். இங்க ஒரு சில செஞ்சு காட்டிடுறேன், அந்த ஃபைல் எப்படி யூஸ் பண்ண செஞ்சு காட்டிடுறேன். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்க டைப் மட்டும் பண்ண போதும். நீங்க டைப் பண்ணினா எல்லாமே ஸ்டோர் ஆகிக்கும், எல்லாமே கவுண்ட் எல்லாமே வந்துடும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாம் அதே காட்டிடும். என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நியூ பிசினஸ் நீங்க வந்து அந்த பாலிசியோட பேரு, டேட்டா கமென்ஸ்மெண்ட், அவருடைய டேட் ஆஃப் பர்த், அவரு என்ன பிரீமியம், என்ன மோடு, என்ன பாலிசி நம்பர், அந்த முக்கியமான பேஸ் என்ன தேவையோ 8 ஐட்டம் இருக்கும், 8 ஐட்டமே அதில் வந்துடும். ஸோ அது வந்துடும். அதே மாதிரி நீங்க அதை நீங்க டைப் பண்ணாலே சம்பூசு எவ்வளோ, அவனை கேட்டார்ல, சார் கேட்டார்ல, கஜலட்சுமி கேள்வி கேட்டாரு, எவ்வளவு சம்பூசு கேட்டாரு. நீங்க டைப் பண்ண ஆட்டோமேட்டிக் சம்பூசு ரவுண்டை சேர்ந்துட்டே வந்துட்டு இருக்கும். அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். பிரீமியம் ஆட்டோமேட்டிக் நீங்க டைப் பண்ண பிரீமியம் கவுண்ட் ஆகிட்டு அதே கூட்டிக்கும். அது மாதிரி எக்ஸல் ஃபைல் போட்டிருக்கேன், அது ஈஸியா நீங்க பார்த்துக்கலாம். அதை நீங்க நியூ பிசினஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ரினிவல், சரண்டர், மெர்ச்சன்ட் எக்ஸல் ஃபைல். அதாவது ரினிவல் பிரீமியம் கட்டினா நீங்க வந்து பண்ண போகுது, யாரு கஸ்டமர் பேரு, எவ்வளவு ரினிவல் கட்டிக்கிறீங்க, ரினிவல் பண்ணா யார் பேரு, எவ்வளவு ரினிவல் கட்டிக்கிறீங்க, சரண்டர் பண்ண பேரு, அமௌண்ட். மெர்ச்சன்ட், யாராவது மெர்ச்சன்ட் சிஎல்ஏ இருக்காங்க, அல்ல மெர்ச்சன்ட் ஐடி மெர்ச்சன்ட் இன்வாய்ஸ் கட்டினா மெர்ச்சன்ட் கட்டினது என்னைக்கு டேட்டு, என்ன அமௌண்ட், அப்படி அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். லோன் எவ்வளவு யாருக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட், மெச்சூரிட்டி எவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கீங்க, யாருக்கு, எஸ்பி எவ்வளவு அமௌண்ட், யாருக்கு, டெத் டைம் யாருக்கு, எவ்வளவு அமௌண்ட், இது எல்லாமே எக்ஸல்ல நான் சிம்பிளா நான் போட்டிருக்கேன். இது நான் வந்து முறையாக நான் போட்டிருக்கேன். நீங்க ஈஸியா ஒர்க் பண்ண, ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ணலாம். அதை முடிஞ்சு நான் பண்ணி காட்டுறேன். சுந்தரம் சார் டைம் வச்சு கரெக்ட் சார். ரைட், ஓகே நம்மளே இப்போ உடனடியாக வந்து இந்த எக்ஸலை வந்து நான் ஓரளவு சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் கீப் கூட நான் வந்து நான் பண்ணி காட்டிடுறேன். சுந்தரம் சார் சொல்லுங்க சார். எனக்கு இன்னொரு செல்வன் ஒன்று பாருங்க, செல்வன் ஒன்று இருக்கும், அது கூட எனக்கு பண்ணினா நான் செல்ஃபோன்ல காட்டிடுவேன். அந்த கீப் மட்டும் போட்டு காட்டிடலாம். அது கோகாஸ் கொடுக்கணுமா? கோகாஸ் கொடுத்து போடுறோம் சார்.
செல்வன் இருக்கு பாருங்க. ஓகே செல்வன். நண்பர்களே இதெல்லாம் நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சுதா? சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. எனக்கு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் ஸ்பீடா போய் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பிராக்டிஸ் போட்டுருக்காங்க. எக்ஸலண்ட். எஸ். ஓகே. ஓகே எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே. ஓகே சார் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்து சார். நான் செலக்ட் பண்ணல, பிரபஞ்சம் தான் சொல்லிச்சு. இதை இவர் மூலமா தான் செஞ்சாதான் ரெக்கார்டு கேட்டு சரியா வரும். ஏன்னா நீங்க ஏஜெண்டாவும் இருக்கிறீங்க, சிஎல்ஏவா இருக்கிறீங்க, லீடரா இருக்கீங்க, ட்ரெயினரா இருக்கீங்க. ஸோ எல்லா வகையிலுமே நீங்க ஃபிட்டா இருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த ரெக்கார்டு கீப்பிங்க செலக்ட் பண்ணி உங்களை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதனால அது கரெக்டா தான் இருக்கும். நம்ம மக்கள் நாளையில இருந்து நம்ம மக்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க சார். கண்டிப்பா சார். எனக்கு கோகஸ் கொடுத்து சார் கொஞ்சம். செல்வன் இருக்கு பாருங்க. கொடுத்துட்டீங்களே? இல்ல சார் எனக்கு வரல சார். வந்திருக்கேன் செல்வன் கோகாஸ் கெஸ்ட். இல்ல சார் அது இல்ல, இன்னொன்று பாருங்க. வரல சார். செல்போன் வரலையே. வரலையா? பாருங்க நான் செல்வன் தான் போட்டிருக்கேன். செல்வன் கிளியா செல்வன் கோகாஸ். அது இல்ல சார், அது வந்து நான் லேப்டாப் சார். செல்போன் வந்திருக்குனே. செல்போனா? அது எப்படி? செல்வன் தான் இருக்கு. செல்வன் இருக்கு பாருங்க. செல்வன் போட்டுக்கேன். செல்வன் கோகாஸ் போட்டுக்கேன். இல்ல வேற ஒருத்தர் தெரியலையே. அப்ப வேற செல்வன் இருக்கு. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க இது பண்ணுங்க. நீங்க சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அமதா மேடம் பார்த்துட்டு இருக்காங்க. செல்வன் கிளியர் போட்டிருக்கேன். செல்வன் போட்டிருக்கேன். ரெண்டு தான் செல்வனே வரும் பாருங்க. ஓகே சார். இப்போ வந்துருச்சு. இப்பதான் வந்துருக்கு. ஓகே ஓகே. நண்பர்களே இப்போ இந்த பவர் பாயிண்டை இப்போ நான் க்ளோஸ் பண்றேன். மீண்டும் இந்த பவர் பாயிண்ட் காட்ட கொண்டு வருவேன். ஸோ இது இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ என்னோட செல்போன்ல வரேன் பாருங்க. செல்போன்ல வந்துடுறேன். செல்போன் வந்துட்டு மேலே வந்து உங்களுக்கு காட்ட வேண்டியது சார். என்னோட செல்போன் தெரியல சார்? தெரியும் தெரியும் சார். ஓகே நண்பர்களே பாருங்க, நான் ஸ்பீடா போய் நேரம் குறைவா இருக்கு. மணி 9 ஆயிடுச்சு. 9:30 ஆயிடுச்சு. நான் ஸ்பீடா சொல்லிடுறேன். நீங்க பாருங்க நண்பர்களே, இப்போ வந்து கீப் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதை நான் அப்படியே கிளிக் பண்றேன். நீங்க வந்து பிளே ஸ்டோர் போய் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு ஸ்பீடா சொல்லிடுறேன். இதுல வந்து ஒரு சில விஷயம் மட்டும் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா நேரம் குறைவாக ஒரு சில விஷயம் அந்த எக்ஸல் ஃபைலையும் சொல்லி தர வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக டைம் இருக்கும். நான் வந்து கீப் நோட்ல உள்ள போறேன் பாருங்க. கிளிக் பண்றேன். நண்பர்களே இப்போ இந்த நோட்ல எல்லாமே 0, எதுவுமே இல்லை. இப்படித்தான் இருக்கும். எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஸோ இது புது நோட்டு. ஸோ புது நோட்டு பண்ணியிருக்கிறேன். இந்த புது நோட்டு தான் பண்றேன். நான் எதுவுமே இதுல உள்ள கொண்டு வரல. உங்க முன்னாடி அப்படியே செஞ்சு காட்டுறேன். இது வந்து கீப் நோட் வந்து புதுசு, எதுவுமே இதுல உள்ள இல்லை. பாருங்க. இப்போ நான் இந்த இதுல போயிட்டு பிளஸ் இருக்கு பதிலா கீழே பாருங்க பிளஸ் இருக்கு. அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண டைட்டில் கேட்கும். இதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா வந்து புரியுதுக்காக பாருங்க சார். தெரியல சார்? இது கிளியரா? தெரியும் சார். தெரியும் சார். ஓகே நண்பர் பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல லெஃப்ட்ல பாருங்க, கீழே பாருங்க பிளஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளஸ் இருக்கும். அதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண டேக் போட்டோ, ஆட் இமேஜ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஆட் இமேஜ் இருக்குங்களா? இந்த ஆட் இமேஜை கிளிக் பண்ணோம்னா நீங்க ஒரு பாலிசி கொடுக்குறீங்க இல்லையா? ஏதோ பாலிசி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ப்ரொபோசல் ஃபார்ம் ஒரு 10 பேஜ் இருக்கா, 15 பேஜ்னா அந்த 15 பேஜ், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே இருக்கும் இல்லையா? இப்போ நான் நேரா போய் இப்போ நான் ஒரு பாலிசி அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்து பாருங்க. எடுத்து முன்னாடி எடுத்து காட்டுற பாருங்க. இப்போ போய் பாருங்க, ஆட் இமேஜ் கொடுக்குறேன். கொடுத்துவே நான் கேமராவில் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. மேலே கிளிக் பண்ணிட்டு நேராக போய் கேலரிக்கு போகிறோம். அது நண்பர் இது உங்கள் ஃபோனில் ஒரு மாதிரி இதே மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் ஃபோனில் கேட்கும். கேலரிக்கு போகணும், அவ்வளோதான். இப்போ கேலரிக்கு போகிறோம். கிளிக் பண்ணிட்டோம். கேலரிக்கு போகும்போது ஒரு ஆல்பம், அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஆல்பம் நண்பர்களே நீங்கள் எப்படி வச்சிருக்கலாம். நான் ஆல்பத்தில் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அதனால கேமராவில் இருக்கு. அதனால அதுக்கு நான் கேமராக்குள்ள போகிறேன். ஸோ ஆல்பத்தில் போய் நான் கேமராவில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பாருங்க நண்பர்களே, இப்போ வந்து நான் எடுத்த போட்டோஸ் இருக்கும். நான் இது வந்து என்னோட கஸ்டமர் தான். அந்த கஸ்டமரை எடுத்து வச்சிருந்தேன். அதை அப்படியே காட்டுற மாதிரி. அது வந்து ஒரு 6 பேஜ் இருப்பாங்க. ப்ரொபோசல் ஃபார்ம் இருக்கு பாருங்க. இப்போ தெரியும் கீழே உங்களுக்கு தெரியும் பாருங்க. ப்ரொபோசல் ஃபார்ம் இருக்கு. ப்ரொபோசல் ஃபார்ம் 1 2 3 4 5 6 7 பேஜ் மட்டும் தான் இப்போ நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த 7 பேஜ் மட்டும் இப்போ நான் சேவ் பண்றேன் பாருங்க. 7 பேஜ் சேவ் பண்றேன். கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணா அங்கே வந்துருச்சு பாருங்க. 7 பேஜுமே இப்போ கூகுள் நோட்ல வந்துருச்சு. 7 பேஜுமே கூகுள் நோட்ல வந்துருச்சு. வந்தமே கீழே வந்து டைட்டில் கேட்குது. ஸோ டைட்டில் கிளிக் பண்ணி அந்த பொண்ணு பேர் வந்து அஞ்சு. ஸோ நான் 5 பேர் வைக்கிறேன். 5 பேர் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டா சேவ் ஆகிடும். சேவ் பண்ற ஒண்ணுமே இல்லை. அப்படியே நீ வெளியே வந்தா கூட சேவ் ஆகிக்கும்.
இதுல பேர் கொடுத்துட்டு அந்த பேர், அதாவது 5 கூட பொண்ணு பேரு, சப்போஸ் வேற ஏதாவது பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஊர் பேர் போட்டுக்கலாம். அதெல்லாம் பேர் எல்லாரும் போட்டு நீங்க பண்ணிக்க முடியும், எல்லாரும் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இப்ப பாருங்க, இப்ப கூட சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணி வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ண வேண்டாம், அப்படியே வெளியே வந்தா போதும், ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிக்கும். இந்த பேஜ் அப்படியே இருக்கும். நண்பர்களே, இது என்ன பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, இதை நீங்க உங்களுடைய லேப்டாப்ல போய், நீங்க வெளியூர் இருந்தா கூட உங்க லேப்டாப்ல போய் கூட நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். உங்க மெயிலில் நீங்க லாகின் பண்ணினா போதும், இந்த லேப்டாப்ல போய் கூட எங்க வேணா எடுத்து பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் நீங்க சேவ் பண்ணிட்டே வரலாம். ஸோ கூகுள் கீப்ல கூட அழகா சேவ் பண்ண முடியும். கூகுள் கீப்ல சேவ் பண்ண அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த நாடு போனாலும் சரி, எங்க வேணாலும் எடுத்து பார்க்க முடியும். அந்த யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்தா போதும், எல்லாமே பார்த்துக்கலாம். இது இமேஜ் சேவ் பண்றது. இது மாதிரி ரிமைண்டர்ஸ் அதுலயே இருக்கு. யாராவது ரினியூவல் பிரீமியம் கட்டினா நீங்க சேவ் பண்ணிட்டீங்க, அலாரம் கொடுத்து அதே ரிமைண்டர் வந்து அலாரம் கொடுக்கும். அதுலயே ரிமைண்டர்ஸ் அதுலயே இருக்கு. ஒவ்வொன்றுமே வந்து இதே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இந்த கிளிக் பண்ணீங்கன்னா அந்த செல்போனை பாருங்க, வெளியே வந்துட்டு அது அப்படியே சேவ் ஆயிருக்கும். இந்த பிளஸ்ன்றது அங்கே கிளிக் பண்ணி நீங்க ஒவ்வொன்றா நீங்க பண்ணிக்கலாம். பிளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்க என்ன டைட்டில் கொடுத்துக்கலாம், என்னென்ன நீங்க பண்ற எல்லாமே டைட்டில் கொடுத்துக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளே கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் கேட்குறீங்க. கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லை நண்பர்களே, இது வந்து பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய இஷ்யூவாக வராது உங்களுக்கு. ஏன்னா கெப்பாசிட்டி நீங்க செல்போன்ல வந்து அந்த அளவுக்கு பெருசாக வராது. ஏன்னா நீங்க கேலரியில் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த போட்டோ தான் வைக்க போறீங்க. ஸோ ஈஸியாக எடுத்துக்க முடியும். நம்ம இதே மாதிரி இந்த கூகுள்ல வந்து நியூ பிசினஸ் ஒரு ஹெட்டிங் கொடுத்து கூட பண்ணலாம். ஹெட்டிங் கொடுத்து நியூ பிசினஸ் மட்டும் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் இருக்கு, இமேஜ் பண்ணி சேவ் பண்ணிட்டே வரலாம். இது மாதிரி நீங்க அதிகமாக பண்ண முடியும். நீங்க கூகுள் கீப்ல போய் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ரொம்ப டெப்தா சொல்ல ரொம்ப நேரமாகும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து புதுசா தெரியாத ஒரு சில விஷயம் செஞ்சு காட்டுற பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப நான் அதே கூகுள் மீட்ல வெளியே கூகுள் கீப்ல வெளியே வர்றேன். வெளியே வந்துட்டு இப்ப பாருங்க, புதுசா எடுக்கிற பாருங்க. நம்மளே பாருங்க, ஏட் இமேஜ் நான் கிளிக் பண்றேன். பாருங்க கொஞ்சம் ஸ்கிரீனை பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஏட் இமேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நண்பர்களே, நான் வந்து மேல கிளிக் பண்ணி கேலரிக்குள்ள போறேன். இப்ப நான் அப்படி சொன்னேன்ல, இமேஜ் சொன்னேன்ல, இமேஜ் வந்து எப்படி எஸ்எம்எஸ் எடுக்குன்னு சொன்னேன்ல, எஸ்எம்எஸ் வந்து எப்படி ஷார்ட்கட்ல எடுக்கணும்னு சொல்ல பாருங்க. இது கண்டிப்பா பல பேர் தெரிய வாய்ப்பு குறைவு. எஸ்எம்எஸ் வந்து ஷார்ட்கட்ல எடுக்கலாம். நீங்க பாருங்க, ஷார்ட்கட் எப்படி எடுக்கலாம் காட்டுறேன் பாருங்க. எஸ்எம்எஸ் வந்து ஷார்ட்கட்ல எடுக்கலாம் பாருங்க, எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து பல எஸ்எம்ஜி குரூப்ல ஆகட்டும், உங்க பிரான்ச் குரூப், பல குரூப்ல வந்து உங்களுக்கு அதிகமாக போட்டோஸ் வந்துருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா பல பேர் அழகா அனுப்பிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய எஸ்எம்ஜில இருந்து சுரேஷ் இருக்காரு, அவர் அதிகமாக ரெகுலர் அனுப்பிட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருப்பேன். அவர் அவ்வளவு விஷயம் அனுப்புறாரு. அதுல ஒண்ணுமே இல்லாம அழகா நீங்க அதுல போய் நீங்க அந்த மெசேஜ்ல அப்படி நீங்க மெசேஜ் மட்டும் தனியா எடுக்கலாம். இப்ப எடுத்து காட்டுற பாருங்க. இது வந்து என்னுடைய செல்வன் ஸ்டேட்டஸ் ஃபோல்டர் ஃபோல்டர் வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டர் வந்து இப்ப நான் ஸ்டேட்டஸ் எடுக்கிறேன். ஒரு ஸ்டேட்டஸ் பாருங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த ஸ்டேட்டஸ் நீங்க பாத்துருக்கீங்க. ஓப்பன் யுவர் உமங் அக்கௌண்ட் இன் எல்ஐசி, கெட் 1 lakh பென்ஷன் எவ்ரி இயர் ஃபார் லைஃப் டைம், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஆஃப் 1 crore அப்படி போட்டு எல்லாம் நீட்டா இருக்கு. இந்த இமேஜை எப்படி வந்து எஸ்எம்எஸ் கன்வெர்ட் பண்றது, இப்ப கன்வெர்ட் பண்ற பாருங்க. இது ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம். இது வந்து எஸ்எம்எஸ் தான் கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணா, இப்ப கூகுள் கீப் இருந்துச்சுன்னா இந்த இமேஜை கொண்டு வந்து நான் வந்து கரெக்டா வந்து சேவ் பண்றேன். அப்படி பாருங்க, பாருங்க, இது வந்து கூகுள் கீப்ல சேவ் பண்றேன். அந்த இமேஜை சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் ஆகுது பாருங்க. இப்போ வந்து கரெக்டா கூகுள் கீப்புக்கு போயாச்சு. இப்போ அதெல்லாம் இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ சேவ் ஆனதுமே பாருங்க, நம்மளும் இப்போ சேவ் ஆயிருக்கலாம். தெரியல சார், தெரியல சார், நம்மளும் பாருங்க, இப்போ கூகுள் கீப்ல சேவ் ஆயிருக்கு. இப்போ எனக்கு வந்து எஸ்எம்எஸ் எனக்கு வேணும். இந்த 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 மெசேஜ் எனக்கு எஸ்எம்எஸ் எனக்கு வேணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நான் உடனே டைப் பண்ண வேண்டியது. பார்த்து ஓப்பன் என் உமன் அக்கௌண்ட் டைப் பண்ண வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கிது, டைப் பண்ண வேண்டாம். மேல பாருங்க, மேல 3 புள்ளி இருக்கு பாருங்க. நண்பர்களே, இது தெரியல மறக்கா கேளுங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது மாதிரி இமேஜ் நமக்கு அதிகமாக வருது. எக்கச்சக்கமா வந்து சாஃப்ட்வேர்ல அனுப்புறாங்க, பிரான்ச் அனுப்புறாங்க. இதெல்லாம் நீங்க அப்படியே நீங்க அழகா நீங்க வேர்ட்லயே நீங்க எடுத்துக்கலாம். பாருங்க, மேல 3 புள்ளி இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணோம்னா கிராப் இமேஜ் டெஸ்ட் இருக்கு. கிராப் இமேஜ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ண போதும் பாருங்க, கீழே பாருங்க, அதை டச் பண்ணதுமே கீழே பாருங்க, அப்படியே பாருங்க, ஓப்பன் என் உமங் அக்கௌண்ட் இன் எல்ஐசி, கெட் 1 lakh பென்ஷன் எவ்ரி இயர் ஃபார் லைஃப் டைம். நம்ம அப்படியே நான் படிக்கிறது வந்து மெசேஜ் படிக்கிறேன். அந்த முதல்ல இமேஜை படிச்சு இப்ப மெசேஜ் படிக்கிறேன். இந்த மெசேஜ் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க அப்படியே அமைச்சு பிடிச்சின்னா அது காப்பி பண்ணிக்கலாம். பாருங்க, அப்படி காப்பி பண்ணி அப்படியே நீங்க அனுப்பலாம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எஸ்எம்எஸ் போயிடும். இதுல கீழே உங்க பேர் போட்டுக்கலாம். இது மாதிரி அதிகமா போடுறாங்க. நீங்க ப்ரொபோசல் ஃபார்மே நீங்க அப்படியே எடுக்கலாம். எல்லாமே வந்து என்ன இமேஜ் இருந்தாலுமே, தமிழ் இங்கிலீஷ் எது தான் பரவாயில்ல, தமிழ் இங்கிலீஷ் எது இருந்தாலுமே இது மாதிரி எடுத்துக்க முடியும்.
நல்லா புரிஞ்சு நம்மளே ரொம்ப 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 ஈஸி. இதை யூஸ் பண்ணி பாருங்க. நம்மளே புரிஞ்சுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டீங்கன்னா நீங்க சார்ட் பாக்ஸ் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எல்லா இமேஜும் நீங்க பயன்படுத்தலாம். இது முடிச்சு பின்னாடி சிஸ்டம் முடிச்சுன்னா நீங்க போய் பண்ணி பாருங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கும். எஸ்எம்எஸ்க்கு எங்கேயுமே போக வேண்டாம். இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு உங்க செல்போன்ல இப்போ 1000 எஸ்எம்எஸ் ரெடியா இருக்கு. ஏன்னா 1000 இமேஜ் கண்டிப்பா வச்சிருக்கீங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா பக்கம் வந்துட்டே இருக்கு பல நாளா. ஸோ நண்பர்களே, ஓகே, உங்களுடைய ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ஓகே நண்பர்களே, இது புதுமையா இருக்குன்னா நீங்க போட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல பண்ணிட்டேன். இப்போ தமிழ்ல வேணும் எனக்கு. தமிழ் சென்டென்ஸ் நான் அனுப்பணும், எனக்கு இங்கிலீஷ் வேண்டாங்க. இதை நீங்க அப்படியே ஸ்டேட்டஸை வச்சுக்கலாம். நீங்க செல்போன்ல ஸ்டேட்டஸை வைக்கலாம், வாட்ஸ்அப் இமேஜ் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், எல்லாமே நீங்க பண்ணிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ முடிச்சுட்டு வெளியே வந்துடுறேன். நம்ம அதே மாதிரி தமிழ் கூட பாருங்க, ஒரு தமிழ் கூட காட்டிட்டு வெளியே போயிடலாம், அடுத்து போயிடலாம். இப்போ நான் அப்படியே போய் கீபோர்ட் போய் செலக்ட் பண்றேன், ஏட் இமேஜ் கொடுக்குறேன், கேலரி போயிட்டேன், ஆல்பம் போயிட்டேன், செல்போன் ஸ்டேட்டஸ் போல்டர் போய் தமிழ் எடுக்கிறேன். தமிழ் பாருங்க, தமிழ் இருக்கு, தமிழோட சூஸ் பண்றேன். பாருங்க, உங்களுக்கு தெரியுமா வித் பென்ஷன் வித்தவுட் பென்ஷன், உங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு ஒவ்வொரு நாள் சண்டே யாரை நம்பி வாழ போகிறீர்கள் அப்படி சொல்லி லைனா இருக்கு, குழந்தைகள் இல்லையா அப்படி போட்டுருக்கு. இது வந்து இதுதான் இமேஜ். இது என்ன பண்றேன், இது ஓகே பண்ணிட்டேன். இந்த இமேஜ் நான் ஓகே பண்றேன், பண்ணி சேவ் பண்ணிட்டேன். கூகுள் கீப்ல சேவ் ஆயிருச்சு. இப்போ சேவ் ஆகுது பாருங்க. சுந்தரம் சார் கரெக்டா கேட்கல சார்? ரைட் சார். இப்போ சேவ் ஆயிருச்சு. சேவ் ஆன பின்னாடி பாருங்க, நம்மளே சேவ் ஆயிருச்சு. இப்போ பாருங்க, மேல வந்து பென்சில் மாதிரி இருக்கு. பென்சில் மாதிரி டச் பண்ணினா நீங்க அப்படியே எழுதலாம். நீங்க ஏதாவது கையில் அப்படியே எழுத, தமிழ் இங்கிலீஷ் எழுதிக்கலாம். ஸோ அதை இப்போ டெப்த் உள்ள போகல. இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணோம்னா கிராப் இமேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண ஒரு கீழே வந்துடும். கீழே பாருங்க, இதுக்கு நெட் ஆன் பண்ண, நெட் இருக்கணும் நண்பர்களே. இதுக்கு மறக்காம நெட் ஆன் பண்ணிருக்கணும், அப்பதான் வரும். கீழே பாருங்க, கீழே பாருங்க, அப்படியே அங்க உள்ள வேர்டு அப்படியே வந்துருச்சு. இதுல எது வேணும் வேண்டாமோ நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். எது வேணும் வேண்டாம் எடுத்துக்கிட்டு நீங்க அனுப்பிக்கலாம். கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்க அப்படியே வந்து ஸ்டேட்டஸா வச்சுக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே நீங்க பண்ணலாம். ஹிந்தியில் கூட தான் நீங்க கன்வர்ஷனா இருக்கு, அது இன்னொரு கூட பார்க்கலாம். இது கன்வர்ஷன் கூட பண்ணலாம். நீங்க பேசி அப்படியே அனுப்பலாம். அதெல்லாம் அழகா இருக்கு. பேசின இமேஜா வரும், அது மாதிரி இருக்கு. பேசி இமேஜ் உருவாக்கலாம், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அது ஒரு டெப்தா போயிடும். இது வரைக்கும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன் நண்பர்களே. கூகுள் கீப்பை கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. அதுல எல்லா ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்சனல் விஷயம் பண்ணிக்கலாம். அதை லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதை நீங்க உங்க ஸ்டாஃபோட லிங்க் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் என்ட்ரி பண்ண உங்களுக்கு வந்துடும், நீங்க என்ட்ரி பண்ண அவங்களுக்கு போயிடும். அது மாதிரி பண்ணிக்கலாம். உங்க ப்ரொபோசல் ஆகட்டும், சர்வீஸ் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே இதில் சேவ் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது இந்தியா ஃபுல்லா ஏறது இல்லை, உலகம் ஃபுல்லா எங்க போனாலும் நீங்க எடுத்துக்க ஈஸியாக இருக்கும். இதை நீங்க பயன்படுத்துங்க. இது மொபைல்லேயே பண்ணலாம், லேப்டாப்லேயும் பண்ணலாம், டெஸ்க்டாப்லையும் இதே இதை பயன்படுத்தலாம். உங்க கூகுள் ஒரு ஐடி மட்டும் இருந்தால் போதும், ஈஸியா பண்ணிக்க முடியும். சுந்தரம் சார் கரெக்டா இருக்கா? புரியுமா இருக்கலாம்? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து அது முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதுவும் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நண்பர்களே. இப்போ வந்து அதிகமா சர்க்குலர் வருது. இப்போ சுந்தரம் சாரா இருக்கும், பல பேர் சர்க்குலர் அனுப்பிட்டே இருக்காங்க, ஃபுல்லா சர்க்குலர் அனுப்பிட்டே இருக்காங்க. அப்புறம் போய் தொலைவோட கிடைக்க மாட்டேங்குது. எங்கடா போச்சு போது அது கிடைக்க மாட்டேங்குது. அப்படி சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அது எப்படி சேவ் பண்ணு சொல்லி கொடுத்துறேன் நண்பர்களே. என்ன சர்க்குலர் வந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படி சொல்லிடுறேன். எப்படின்னா வந்து உமங் அப்படின்னா ஜீவன் உமங்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடணும். இப்போ வந்து பச்சத்து பிளஸா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுவோம். எந்தெந்த பாலிசி வருதோ அது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டர்ல நீங்க நினைக்க வேண்டிய எல்லாமே அது இருக்கும். என்ன சர்க்குலர் தான் வச்சுக்கலாம். ஏஜென்ட் ரிலேட்டட்னா ஏஜென்ட் ரிலேட்டட்னு வச்சுங்க. என்னென்ன சர்க்குலருக்கும் ஒரு ஃபோல்டர் போட்டா போதுமானது. இப்போ பாருங்க, ஒரு பண்ணி காட்டுற பாருங்க, நீங்க நேரடியாக பார்த்துருக்கீங்களாமா. இப்போ என் செல்போன்ல தான் பண்றேன். நீங்க போக வேண்டியது ஃபைல் மேனேஜர் நண்பர்களே. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட இது ஆல்ரெடி நம்முடைய சுந்தரம் சார் வந்து SMG மும்பை அப்படிங்கிற குரூப்ல யூடியூப் சேனல் இருக்கு, அதுல ஆல்ரெடி போடுவாரு. அதுல போய் கூட மறுபடியும் கூட நீங்க கேட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். அதை நீங்க பயன்படுத்துங்க. அதை போகும்போது அந்த குரூப் நீங்க யூடியூப் போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நேரம் போய் பார்த்து வெளியே வந்துடாதீங்க. எல்லாரும் பார்த்து வெளியே வர்றீங்க, அப்படி வரக்கூடாது. அதுல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த இதுல நான் வந்து எங்க போறேன்னா ஃபைல் மேனேஜர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைல் மேனேஜருக்குள்ள போறேன். பாருங்க, ஃபைல் மேனேஜர் இருக்கு. ஃபைல் மேனேஜருக்குள்ள போறேன். இப்ப எனக்கு ஜீவன் உமங்க பத்தின டேட்டாஸ் எடுக்கணும், எனக்கு அதான் வேணும் அப்படின்னா பாருங்க, நேரா போய்
ஃபைல் மேனேஜர் அப்படி கிளிக் பண்ணேன்னா கிளிக் பண்ணி பாரு ஜீவன் உமங் அப்படி கிளிக் பண்றேன். ஜீவன் உமங்னா எனக்கு இவ்வளவு வந்திருக்குது. ஃபுல்லா நான் வந்து எப்பவுமே வந்து ஹெட்டிங் போட்டு வச்சிருக்கேன். நீ எந்த சர்க்கிள் வந்தாலுமே ஹெட்டிங் போட்டு வச்சுக்கணும். உமாங்கு லாபம் அப்படி வச்சுட்டா தான் ஈஸி எடுக்க முடியும். பாருங்க இப்ப உமங் ஃபுல்லா வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்ணா ஒண்ணு நல்ல நண்பர்கள் நல்லா பாத்துங்க. இந்த உமங் வச்சுட்டு மேல பாருங்க 3 புள்ளி இருக்கு. அங்க கிளிக் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். அங்க கிளிக் பண்ணி பண்ணலாம். அல்லது இப்ப நேரடியாக வந்து அந்த ஃபைல வச்சு அமர்த்தி பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்றது ஆப்ஷன் வரும். செலக்ட் பண்றோம். உமங் பண்ண செலக்ட் பண்றேன். இப்போ ஜீவன் உமங் இவ்வளவு வந்திருக்குது. இந்த ஜீவன் உமங்கோட அதாவது ஜீவன் உமங்ல பிடிஎஃப் ஃபைலு ஒரு வீடியோ 3 வீடியோ இருக்கு. அதுல வந்து ஒரு ஆடியோ 2 ஆடியோ இருக்கு. எல்லாமே இருக்கு. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூ கேக்குது பாருங்க. மூவ் டூ காப்பி டூ கேக்குது. ஷேர் கேக்குது. ஷேர் கொடுத்தா போகும். இப்போ நான் காப்பி டூ போடுறேன். காப்பி டூ போட்டுட்டு இது காப்பி பண்ணி எங்க சேர்த்தம் கேக்குது. சேர்த்து போது பாருங்க இது ஃபுல்லா கேக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதுல போய் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பாருங்க இது எங்க சேர்த்தம் எங்க வந்து சேவ் பண்ணி கேட்கும். இப்போ காப்பி டூ சொல்லி மேல பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க கிளிக் பண்ணணும். நம்மளே நல்லா புரிஞ்சுக்க. அப்படியே இங்க சேவ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியாது. அங்க காப்பி டூல மேல பிளஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் நியூ ஃபோல்டர்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்க ஜீவன் உமங் டைப் பண்ணிக்கலாம். ஜீவன் உமங். அப்ப என்ன நாளைக்கு வந்து நீங்க பண்ணும்போது அப்ப டைரக்டா அதுல சேவ் பண்ணிக்கலாம். இப்ப கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. அதுல சேவ் ஆயிடுச்சு. இப்ப ஜீவன் உமங்ல சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் கொடுத்த அந்த இத்தனை வீடியோ இதெல்லாமே அந்த ஜீவன் உமங் ஃபோல்டர்ல சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க கேட்டீங்கன்னா ஈஸி எடுத்து கொடுத்துருவேன். ஒண்ணுமே பிரச்சனை. இப்ப பாருங்க ஃபைல் மேனேஜர் போய் மறுபடியும் கிளிக் பண்ண பாருங்க. ஜீவன் உமங் கிளிக் பண்ணா இப்ப அந்த ஃபோல்டர் வரும். பாருங்க நம்மளே பாருங்க கீழே பாருங்க 1 2 3 4 5 6ல பாருங்க ஜீவன் உமங் ஃபோல்டர் வந்துருச்சு. இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணோம்னா நான் பார்க்கக்கூடிய எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். லைனா வந்துடும். அந்த நான் அனுப்புறேன் அப்படி பார்த்த எல்லாருமே ஒரு வீடியோ ஆடியோ அந்த பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே வந்துடும். இது மாதிரி சர்க்குலர் வந்துச்சுன்னா இது மாதிரி பயன்படுத்திங்க. சர்க்குலர் வந்துச்சுன்னா அந்த சர்க்குலரை நீங்க அழகா எடுத்து இது மாதிரி ஃபோல்டர் போட்டு வச்சுன்னா ஈஸி. அப்ப என்ன உங்களுக்கு மிஸ் ஆகாது. அது சேவ் ஆகிக்கும். அழகா சேவ் ஆகிக்கும். மிஸ் ஆகாது. நீங்க எங்க வேணா கேட்டாலும் எப்போ எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ என்னோட ஏஜென்ட்ல கேட்கும்போது அப்படியே எடுத்து கொடுத்துருவேன். யாரு கேட்டாலும் உடனே கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் நான் ஃபோல்டர் போட்டு அழகா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ வேணுமா ஆடியோ வேணுமா இல்ல உங்களுக்கு சர்க்குலர் வேணுமா உடனே எடுத்து கொடுத்துருவேன். ஸோ என்ன தேவையோ அதை நீங்க எடுத்துக்கலாம். பிபிடி பிடிஎஃப் எக்ஸல் எல்லாமே நீங்க அதை சேவ் பண்ணிக்க முடியும். அப்போ இது புரிஞ்சுதுன்னா நீங்க எஸ் போடுங்க. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எஸ் நண்பர்களே ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் முக்கியமான விஷயம் அடுத்து போயிடலாம். ஏன்னா சார் கேட்டதா உள்ள வர்றோம். நண்பர்களே இப்போ வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நியூ பிசினஸ் வந்து எக்ஸல் ஃபைல வைக்கலாம் எப்படி பண்ணலாம் சொல்லியிருந்தேன். ரெனிவல் ரிவைவல் சரண்டர் மெர்ச்சன்ட் எல்லாம் எப்படி வந்து டைப் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். ஸோ லோன் மெச்சூரிட்டி எஸ்பி டெத் கிளைம் எக்ஸல் இதெல்லாம் இந்த ஃபைல் எப்படி சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ஃபைலை இப்போ நாங்கள் பார்த்தோம். இப்போ அந்த ஃபைல் பாருங்க. நண்பர்களே பாருங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. நான் அழகா சொல்லி கொடுத்துறேன். பாருங்க இப்போ வந்து நியூ பிசினஸ்க்கு ஒன்று மட்டும் கிளிக் பண்றேன். இந்த எக்ஸல் ஃபைல் இதை நீங்க நோட் பண்ண வேண்டாம். இந்த ஃபைல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குரூப்ல ஷேர் பண்ணும்போது இந்த ஃபைலுக்கு அப்படியே நீங்க பண்ணிக்கலாம். என்ன பண்ண மட்டும் சொல்லிடுறேன். என்ன பண்ணணுங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். நீங்க போய் பார்த்தா போதும். நண்பர்களே பாருங்க இந்த ஃபைல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேடம் தெரியுதா மேடம்? அதான் மேடம் தெரியும் சார். ஓகே நண்பர்களே இது வந்து எக்ஸல் ஃபைல் தான். நான் ரொம்ப சிம்பிள் ஃபைல். ரொம்ப பெரிய ஃபார்முலா போடல. சிம்பிளா போட்டிருக்கேன். இந்த இடத்துல போயிட்டு நேம் அப்படி இடத்துல நீங்க கிளிக் பண்ணி இங்க பேர் போட்டுக்கலாம். பிரீமியம் ஏதாவது ஒரு பாலிசி இங்க பேசி வாங்கிட்டீங்க. அந்த பிரீமியம் வந்து 1 லேக். உமங் வந்து 1 லேக் வாங்கிட்டு 1 லேக் போடுறோம். 1 லேக் பிரீமியம் போட்டோம். டேட்டா கமெண்ட்ஸ்மெண்ட் டேட்டா நீங்க போட்டுங்க. சம்மோசூர் வந்து 50 லேக்ஸ் போடலாம். ஃபார்மாலிட்டி போட்டுக்கணும். 50 லேக்ஸ் போட்டோம். டேட்டா பர்த் போட்டுக்கோங்க. பிளான் அண்ட் டைம் மோடு பாலிசி நம்பர் ரிமார்க்ஸ் வந்து இன்கேஸ் டேட் பேக் பண்ணுவீங்க வேற ஏதாவது ரிமார்க்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது போட்டீங்கன்னா பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த பாலிசி 2வது பாலிசி பண்றோம் பாருங்க. மேலஜி போட்டு பிரீமியம் 2வது பாலிசி வந்து நீங்க 5670 பிரீமியம் கட்டணம் ஃபார்மாலிட்டி வச்சுங்க. ஆனால் மேலே போற அது கூட்டிகிட்டே வரும். பிரீமியம் டோட்டல் வருதுல மேலே பிரீமியம் டோட்டல் சம்மோசர் கூட பார்த்துக்கணும். ஆட்டோமேட்டிக் கூட்டி வரும். நீங்க வந்து இந்த அழகா நீங்க டைப் பண்ணினா போதும். அதே எல்லாமே கவுண்ட் பண்ணிக்கணும். எதுவுமே பண்ண வேண்டாம். சம்மோசர் வந்து
1 lakh வச்சுல 1 lakh போட்டு அது மேல ஆட்டோமேட்டிக் போட்டுக்கும். இது என்னன்னா இந்த வருஷத்துக்கு நீங்க முடிச்சதுமே இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணா நீங்க இந்த ஃபைலை ஒரு பேசிக்கா வந்து இந்த ஃபைலை வந்து பின்னாடி இதை போய் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதை காப்பி பண்ணி அந்த காப்பி பண்ண ஃபைலை ஒர்க் பண்ணணும். இந்த ஃபைல்லே ஒர்க் பண்ணீங்கன்னா இன்கேஸ் எல்லாம் டைப் பண்ணக்கூடிய மறுபடியும் ஃபைல் கிடைக்காது. ஸோ இந்த ஃபைல் நான் அனுப்புறேன், இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுங்க. ஒரு 3 ஃபைலுமே தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஃபைலை காப்பி பண்ணி அந்த ஃபைலை ஒர்க் பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நண்பர்களே, இது வந்து நீங்கள் பேர் டைப் பண்ணிக்கலாம். பிரீமியம், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், சம் அஷ்யூர்ட், டேட் ஆஃப் பர்த், பிளான் அண்ட் டைம், மோடு, பாலிசி நம்பர், ரிமார்க்ஸ், இது எல்லாமே இருக்கு. இதில் நமக்கு என்ன தேவைன்னா சம் அஷ்யூர்ட் மொத்தம் எவ்வளோ வந்திருக்குது, மொத்த பிரீமியம் எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மொத்தமாக தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ பாலிசின்னு ஆட்டோமேட்டிக் நம்பர்ல தெரிஞ்சிடும். சீரியல் நம்பர்ல எங்களுக்கு பாலிசி தெரிஞ்சிடும். ஸோ அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பாலிசி நம்பர்ல சர்ச் பண்ணி எடுக்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸி தான், ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் அப்படின்னு ஆப்ஷன்லாம் இருக்கு, அதை வச்சு நீங்கள் பல இதை பண்ண முடியும். நீங்கள் பேசிக்கா இதை வந்து ரொம்ப சிம்பிளா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸல் ஃபைல் எடுத்துக்கலாம். எவ்வளோ பாலிசி இது 1000 பாலிசி போட்டு வச்சிருக்கேன். 1000 முடிச்சு இன்னொரு 1000 கூட நீங்கள் போய்க்கலாம். 1 டேக்கு 1000 பாலிசி நான் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் அதிகம் பண்ண எண்ணத்துல போட்டு வச்சிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து நியூ பிசினஸ்க்காக பண்ணது. இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது பேசிக்கா வச்சுக்க. இந்த அப்ளிகேஷனை எடுத்துமே அப்படியே யூஸ் பண்ணாம இதை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு காப்பி பண்ணி புதுசா பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கு. காப்பி அந்த பேசிக் வேலை கையில் வச்சுக்க எப்படிங்க. சுந்தர் சார் புரியுங்களா சார் இது? புரியுது சார். ஓகே, இது வந்து நான் வந்து இப்போ என்பி கூட சொல்லிட்டேன். இப்போ அடுத்து பாருங்க, அடுத்தது ரினிவல், ரிவைவல். ரினிவல் பண்றீங்க, ரிவைவல் பண்றீங்க. ஸோ ரினியூல் எவ்வளோ பண்ணுறீங்க, அழகா டேட் இன்னைக்கு ஆஃபீஸ் போறீங்க, ரினியூல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரினியூல் அமௌண்ட் போறேன். இன்னைக்கு போயிருக்கீங்க, மொத்த ரினியூல் வந்து 4 லட்ச ரூபா பணம் கட்டிருக்கீங்க. மொத்தமாக 4 lakhs கட்டினா 4 lakhs போட்டுங்க. அது எந்த யாருக்கு கட்டிக்கிறீங்க, பாலிசி நம்பர் அது மட்டும் நோட் பண்ணிட்டா போதும். ஸோ ரிவைவல் பண்ணால் ரிவைவல் வந்து 70,000 பண்ணுறீங்க, 70,000 போட்டுருவோம். ஸோ அந்த டேட்டு, ஸோ சரண்டர் அமௌண்ட் கொடுத்தா சரண்டர் அமௌண்ட் அந்த பேர். ஸோ இது மாதிரி அது கடைசியில் பார்த்தா சரண்டர் டெத்து எல்லாமே வந்துடும். இல்லை ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு வந்தால் போதும், எல்லாமே அதே கவுண்ட் பண்ணிக்கும். பாருங்க நண்பர்களே, இது எல்லாமே தெரியும். நண்பர் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனை செல்ஃபோனில் நீங்கள் அப்படியே கையை விரிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி போட்டு வந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து பாருங்க, மேலே போட்டுக்க ரினிவல் டோட்டல், ரிவைவல் டோட்டல், சரண்டர் டோட்டல், மெர்ச்சன்ட் டோட்டல் மேலேயே இருக்கும். நீ எவ்வளோ பண்ணாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரினிவல் அங்கே டைப் பண்ணினா போதும், அது மேலே கூட்டிட்டு அவுட் லைட்டாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் எவ்வளோ ரினிவல் பண்ணி தெரிஞ்சிடும், ரிவைவல் தெரிஞ்சிடும், சரண்டர் தெரிஞ்சிடும், மெர்ச்சன்ட் தெரிஞ்சிடும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதுல இருந்து எக்ஸ்ட்ரா பண்ணலாம், இன்னும் அது வந்து டெப்த்தாக சொல்லி தரலாம். ஸோ நேரம் வந்து 9 ஆகி போயிடுச்சு, 9:10 ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்கு ஸ்பீடாக சொல்கிறேன். இதில் போய் இந்த ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தர முடியும். ஸோ இதை நீங்களே வந்து இந்த ஃபைலை அழகாக நீங்கள் இந்த ஹெட்டிங்லாம் அழிச்சு கூட பண்ணலாம். இந்த ரெனிவல் நீங்கள் அழிச்சு சார் சொன்னாங்களா, கிளைம் பொறுத்து டெத் கிளைம்ல வந்து ஏர்லி கிளைம், நான் ஏர்லி கிளைம் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்க முடியும். அந்த ஆப்ஷன் இந்த எக்ஸலே நீங்கள் பண்ண முடியும். ஸோ நேரமான அதை உள்ள சொல்ல முடியல. ஸோ அடுத்து சொல்லிடுறேன். இது வந்து இந்த ரெனிவல், ரிவைவல், சரண்டர், மெர்ச்சன்ட் இதை யூஸ் பண்ணலாம். சுந்தரா புரியல சார் அது? புரியுது சார். இப்போ லோன் பாருங்க, லோன் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த லோன் எடுத்த டேட்டு, லோன் அமௌண்ட் எவ்வளோ லோன் அது ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஸோ அவங்க பேர், பாலிசி நம்பர், அவங்க இன்னைக்கு டேட்டு லோன் எடுத்தோம், அவங்களுடைய லோன் எடுத்த அமௌண்ட்டு, பாலிசி நம்பர், பேர் வந்துடும். மெச்சூரிட்டி என்ன அமௌண்ட் வாங்கியிருக்காரு, யார் வாங்கியிருக்காரு, அவர் பாலிசி நம்பர், எஸ்பிடியூ எல்லாமே வந்திருக்கு. டெத் கிளைம் எல்லாமே போட்டுருக்கேன். ஸோ இது தனியாக போட்டிருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், இது அப்படியே எடுத்து நீங்கள் டைப் மட்டும் பண்ணால் போதும். அந்த கேட்டு டைப் பண்ணால் அது டோட்டல் ஆட்டோமேட்டிக் மேலேயே வந்துடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இதுலேயே டோட்டல் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு எல்லா டோட்டலும் ஆட்டோமேட்டிக் வந்துடும். நீங்கள் ரொம்ப டெப்த்தாக நீங்கள் பண்ண வேண்டாம். இது கையிலேயே இருக்கும். இது ரொம்ப சின்ன எக்ஸல் ஃபைல் தான், பெரிய அதிகமாக ஒர்க்கில் பண்ணல, சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். சார் சொன்ன சார் புரிஞ்சுங்களா சார்? இது நண்பர்களே புரிஞ்சுதான் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது டவுட்டாக கேளுங்க, நான் டக்குன்னு சொல்லிடுறேன். நேரம் ஆயிடுச்சுன்னா முதல்ல சொல்லிடுறேன், இந்த டைம் அவ்வளோ இருக்குது. ஓகே, நம்ம சப்ஜெக்ட் கடைசி ஃபினிஷிங் போயிடலாம். நண்பர்களே பாருங்க, நான் ஃபினிஷிங் போயிடறேன். இன்னும் 2 நிமிஷம் டைம் இருக்கு, ரொம்ப முடிக்கணும். 1 நிமிஷம் இருக்கு. நண்பர்களே உங்களுக்கு தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரிஞ்சது உங்க கஸ்டமருக்கு தெரியுமா? அதான் முக்கியம். எப்போ ஞாபகம் வச்சு நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு வச்சுக்காதீங்க. எல்லாமே தெரியும், எல்லா விஷயம் கத்துக்கிட்டு எஸ்எம்ஜில எனக்கு தெரியும் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அதை கஸ்டமர்கிட்ட ஏதோ ஒரு வகையில நேரடியாவோ, வாட்ஸ்அப் பேசியோ, ஆடியோ, வீடியோ ஏதோ போய் நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியுறத தெரிவிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒண்ணு. 2வது நண்பர்களே, அதாவது எப்பவுமே வந்து நீங்க அந்த வாய்ப்பாளோட தொடர்புலேயே இருக்கணும். நீங்க தொடர்புல ஏன் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இது எப்ப முடிவெடுப்பா சொல்ல முடியாது. ஏன்னா விடாமுயற்சியுடன் வாய்ப்பாளரோடு தொடர்புல இருங்கள். ஏன்னா நம்ம தொழில் வெற்றி வந்து
உங்ககிட்ட இல்ல, எங்க டீம் இல்ல, வாய்ப்பாளர் கஸ்டமருடைய முடிவுல தான் இருக்கு. ஸோ அவரோட நிதிநிலை எப்ப மாறும் சொல்ல முடியாது. நீங்க வாட்ஸ்அப் மூலமோ, ஆடியோ மூலமோ, வீடியோ மூலமோ, ஏதோ ஒரு வகையில் டச்சில் எஸ்எம்எஸ் மூலமோ இருந்தாதான் அவரோட நிதி மாற உங்கள்ட்ட ஈஸியா பாலிசியோட மாறுவாரு. இது சிம்பிளா பாருங்க. நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது 2 பேரும் காப்பி கேட்டு போவாங்க, அப்புறம் சாப்பிட விட்டுருவோம். கேட்க நமக்கு அப்படியே சாப்பிட என்ன தோணும். அது மாதிரி கஸ்டமர் நிதி நிலைமை மாற நீங்க போடக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ், ஸ்டேட்டஸ், இமேஜ், அப்புறம் எஸ்எம்எஸ் இதெல்லாம் அவரை கொஞ்சம் ஸ்டேஜ் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்க தொடர்ச்சியா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா உங்களுடைய நோக்கம். நண்பர்களே, இன்சூரன்ஸ் எல்ஐசி அப்படிங்கிறது, முகவாண்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்சய பாத்திரம். இதுல நீங்க எவ்வளவு எடுக்காச்சும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அதை நீங்க 1 லட்சமா, 10,000 இல்ல வெறும் ஏஜென்ட் தக்க வைக்கிறீங்களா, இல்ல 1 கோடியாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ஸோ இன்சூரன்ஸ் முகவாண்மைங்கிறது ஒரு பெரிய அட்சய பாத்திரம். அதை நீங்க கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கணும். நண்பர்களே, ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் நார்மல் ஆஃபீஸ், டிஜிட்டல் ஆஃபீஸ். நார்மல் ஆஃபீஸ்ல என்னென்ன ஒர்க்லாம் செய்யறான்னு சொல்லியிருந்தேன். டிஜிட்டல் ஆஃபீஸ்ல என்னென்ன ஒர்க்லாம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்துறது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கூகுள் கீப் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். எக்ஸல் ஃபைலும் ஒரு 3 அப்ளிகேஷன் கொடுக்குறேன், அதை நீங்கள் பயன்படுத்தி சொல்லியிருந்தேன். ஸோ நேரத்துக்கு ஸ்பீடாக சொல்ல வேண்டியதாக போச்சு. நண்பர்களே, உழைப்பது நிஜம் முடியும், ஜெயிப்பது நிஜம், அது மறந்துடாதீங்க. ஆரம்பத்தில் நம் முயற்சியை ஒரு மாதிரி தான் தெரியும். வீடு பாருங்க, ஒரு மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கட்டும்போது வீடு அப்படியே அங்க 4 கம்பி தூக்கிட்டு இருக்கும், இங்க கம்பி தூக்கிட்டு இருக்கும். தொடர் முயற்சி, தொடர் உழைப்பு அதை டோட்டலா வேற மாதிரி மாற்றும். அந்த வேற மாற்றணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம், நம்முடைய சரல் குரூப்போட எண்ணம். அதே மாதிரி நண்பர்களே, உங்களுடைய எத்தனைதான் வழிகள் இருந்தாலுமே அது கரெக்டாக பயன்படுத்த தெரியணும். ஸோ வழிகள் சொல்லித்தர நாங்கள் இருக்கிறோம், ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ அதை பயன்படுத்த வேண்டியது உங்களோட, நீங்கள் தான் பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி நண்பர்களே, விற்பனையில் ஒரே மந்திரம், கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. அது வாயில கேளுங்க, எஸ்எம்எஸ் மூலம் கேளுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் கேளுங்க, எப்படியோ கேட்டே இருங்க. ஆடியோ வீடியோ கேட்டே இருக்கணும். ஸோ எல்ஐசி இருக்கு, வாழ்க்கையில் கவலை எதுக்கு சொல்லிட்டு நண்பர்கள், இறுதியா உங்க லைஃப்ல ஹீரோ நீங்க தான். ஸோ ஹீரோவா இருக்கணுமா ஜீரோவா இருக்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ நாங்க முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு ஹீரோவாக்குறது இந்த எஸ்எம்ஜி குடும்பத்துடைய வேலை. அதுக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நண்பர்களே, இறுதியா தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் தீக்குச்சியிலே வந்துவிட்டால் வாழ்க்கையை எளிதாக ஜெயித்து விடலாம். நல்லா புரிஞ்சவங்களே, இந்த வார்த்தையை 2-3 முறை படிச்சு பாருங்க. நான் அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி வயசானு சொல்லாதீங்க. இன்னைக்கு நாளைக்கு உடனே பண்ணுங்க, இன்னைக்கு இப்பவே பண்ணுங்க, அதை யோசிங்க. அப்போ நாளைக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நண்பர்களே, நீங்க ஜெயிக்கணும், கண்டிப்பாக வெற்றியாளர் மாறுவீர்கள். மாற்றி காட்டுவதற்கு தான் நாங்கள் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம் கூறிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக எஸ்எம்ஜி குடும்பத்திற்கு மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையா இருந்தது. நண்பர்களே, இந்த வீடியோவை 1 மணி நேரத்துல நான் டெலிகிராம்லயும் யூடியூப்லயும் நம்ம வாட்ஸ்அப்ல போடுறேன். நீங்க தெளிவா பழையபடியே இருந்து கேளுங்க. அப்போ உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க தாராளமா செல்வன் சார் நம்பர் ஏற்கனவே அதுல இருக்குது, ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்குங்க சந்தேகம் இருந்தா. இப்போ ஃபீட்பேக் சாட் பாக்ஸ்ல போடுறவங்க போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குரூப்லயே வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. இப்ப நிறைய பேர் இப்ப ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கு, எழுதுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அழகா வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லுங்க, இந்த மீட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கறது நம்ம குரூப்லயே போடுங்க. அது அச்சீவர் கிளப்பா இருந்தாலும் சரி, எம்டிஆர்டி கிளப்பா இருந்தாலும் சரி, இல்ல அவங்கவுங்க ஜோன், திருநெல்வேலியா, மதுரையா, இல்ல சென்னையா, எந்த ஒரு ஜோனா இருந்தாலும் சரி, அதுலயே நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. டேவிட் செல்வனோட சாரோட லெக்சர் நல்லா இருந்தது, எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நீங்க வாய்ஸ் மூலமா சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஏன்னா எழுதுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், பேராகிராஃப் மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகும். ரொம்ப சோம்பேறிப்படாம நீங்க தாராளமா வாய்ஸ் மெசேஜ்லேயே பண்ணலாம். ஸோ அது அந்த மாதிரி மெசேஜ் மூலமா தான் எங்க ட்ரெயினர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம், ஒரு ஏணிப்படி மாதிரி நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ரெக்கார்டு கீப்பிங்க நான் மேக்சிமம் இந்த ரெக்கார்டு கீப்பிங் சப்ஜெக்டை நீங்க எல்லாரும் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க. சில பேர் கேட்டிருந்தீங்கனாலும் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் நம்பி வாழாதீங்க. சாஃப்ட்வேர் என்னைக்கு நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா என்றைக்குமே எக்ஸல் சீட்டு கை கொடுக்கும். அதனாலதான் நான் சரவணன் சாரை வச்சு எக்ஸல் சீட்டு முதல்ல இலவசமா நடத்தினேன். அதை இலவசமா நடத்தும் போது அதோட அருமை யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனும் நம்ம ராஜகோபாலன் சார் வச்சு நடத்தினேன். அப்பவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்டயுமே இல்லை. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஆரம்பத்துல இருந்து எக்ஸல் மூலமாகவும் பிபிடி மூலமாகவும் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது பிசினஸ் கிடைக்கணுமே அப்படிங்கறதுக்காக ஹிந்தியும் சொல்லி கொடுக்குறேன்.
அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல பேசி பாலிசி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்படி ஏகப்பட்ட வழிகள். இந்த கடைசி ஒரு ஸ்லைடை காமிச்சாரு பாருங்க. அத சார் அந்த ஸ்லைடை திருப்பி காமிங்க. அந்த ஏணிப்படியை காமிச்சீங்க பாத்தீங்களா? நிறைய ஏணிப்படியை கீழே போட்டு நிக்கிறான் பாருங்க. அந்த ஸ்லைடை இன்னும் கொஞ்சம் காமிங்க. லாஸ்ட் தேங்க்யூ ஸ்லைடுக்கு கீழே பாருங்க. அதாவது வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பொழுது நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம். கடைசி முந்தினது அந்த கீழே பாருங்க. யூ ஆர் த ஹீரோ ஆஃப் யுவர் ஓன் ஸ்டோரி. யாரும் நமக்கு என்ன சொல்லுவாங்க, ரோல் மாடல். நாம நமக்கு தான் ரோல் மாடல். புரிஞ்சுக்குங்க. பக்கத்துல ஒரு ஸ்லைடை பாருங்க. உன்னிடம் எத்தனை தான் வழிகள் இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை என்றால் அனைத்தும் வீணாக போய்விடும். கீழே பாருங்க எத்தனை ஏணிப்படி கிடக்கு பாருங்க. அதெல்லாம் நட்டமா வச்சு நிப்பாட்டி மேல ஏறி போகாம அது மேல ஏறி நின்றுகிட்டு ட்ரை பண்றான். எங்க இருந்து போக முடியும் சொல்லுங்க பாபு. இது மாதிரிதான் நிறைய பேர் வாய்ப்புகளை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஏணிப்படியாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் மூலமாக நீங்க மேலோடு சென்று நல்ல உயர்வான பதவி அடையுங்கள் என்று சொல்லி இந்த மீட்டிங்கை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்து ஹிந்தி கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே ஹிந்தி கிளாஸ் 9 மணி கிளாஸ். அவங்ககிட்ட ஒரு 15 நிமிஷம் கடனை வாங்கி இருக்கிறேன். அந்த கடனை அடைக்கணும். இன்னொரு நாளைக்கு அந்த கடனை அடைக்கணும். ஸோ அதனால கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை என்று சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், நம்ம மக்கள் ஆடியோ மெசேஜ் கொடுப்பாங்க சார். நம்ம குரூப்ல ஆடியோ மெசேஜ் கொடுப்பாங்க. அதாவது ஃபீட்பேக் எப்படி இருந்தது எல்லாரும் ஆடியோ மெசேஜ் கொடுப்பாங்க. நைட்டு தூங்குறதுக்குள்ள எல்லாரும் ஆடியோ மெசேஜ் கொடுப்பாங்க. அதை அவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். மற்றபடி யாரும் சாட் பாக்ஸ்ல போடுறவங்க போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நன்றி சார், நன்றி. ஏன்னா இப்ப நம்ம நன்றி சொல்ல இந்த 2 பேரும் கூப்பிட்டோம்னா டைம் ஆகும். இன்னொரு நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு எங்களுக்கு கிளாஸ் தேவைப்படும் போது நாங்கள் கூப்பிடுகிறோம். கண்டிப்பாக நீங்க மீண்டும் வர வேண்டும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வாஸ்ட் சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட். இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். பட் நான் இப்பதான் நம்ம முத எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. தூங்கும் போது நம்ம மக்கள்லாம் ரெக்கார்டு கீப்பிங் இல்லாம கஷ்டப்படுறாங்களே, அப்ப இப்படி அவங்க சுயமா சொந்தமா வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு ஒரு கற்பனையில தான் நான் அந்த மாதிரி ரெக்கார்டு கீப்பிங் ஒரு சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அழகா கொண்டு சேர்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. இதெல்லாம் சேர்த்து உங்க கவனித்துக் கொண்ட எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்து சந்திப்போம். டேவிட் செல்வன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், குட் நைட்.